ஹலோ மைக் டெக்ஸ்டிங் 1 2 3 பக்காவாக ரெடி ஆகுதா? சூப்பராக இருக்கா? வாய்ஸு கேட்குமா? அவனுக்கும் புரியல. ஒரு மோட்டோ லைனிங் பண்ணாங்க. எங்கே போக போகிறோன்னா வீடியோ எடுத்து கூட பயந்து எடுத்தாங்க. அவங்களோட நடக்கும் இப்படியாகவும் நடந்து கூட பார்க்குறது கவருதா. இங்கே பாருங்கள், லொக்கேஷன் செம்மையாக இருக்குங்களா? லொக்கேஷன் வேறு லெவலில் லொக்கேஷன். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓ, செம்மையாக இருக்குது. ஆட்டோ வருது, ஆட்டோ செம்மையாக வருது. அப்படியே ஒரு யூட்டன் வச்சு காமிக்கிறேன், வேறு லெவலு. கடைசியாக எப்போ நம்ம வீடியோ எடுத்தோம்னா டிவிக்கு, ஓகேங்களா, டிவிக்கு வின்னிங் ஆகும்போது தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம மேட்ச்சுக்கு போயிருந்தோம். சாரி, மேட்ச்ன்றேன், அது என்னது செம்மையாக இருக்குங்களா, வேறு லெவலு. 200 பெட்ரோல் போட்டேன், அப்படியே மேலே போய் ஒரு யூட்டன் வச்சுட்டு வந்துடலாம். கடைசியாக டிவிக்கு வின்னிங் பண்ணார், ஜெயிச்சா இருக்குங்க இல்லைங்களா. அப்போ 10 சீட்டு பத்தலைன்னு இல்லைங்களா. 10 சீட்டு பத்தலைன்னும் போது தான் வா சரியாக இருக்குதுங்க. மழை அப்படியே எங்கே போகுதுன்னு தெரில, இந்த பக்கம் வழி இல்லை, செம்மையாக இருக்குது. விட்டா மலை மேலே ஏறி எல்லாம் போடுது, தெரியுதுங்களா. இது கரெக்டாகுது, போகலாங்களா. கடைசியாக எப்போ அதான் டிவிக்கு வின் பண்ணார் பார்த்தீங்களா. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு வின் பண்ணும்போது கடைசியாக போட்டது, ஓகேங்களா. இது தெரிதா இல்லையான்னு தெரில உங்களுக்கு. அப்போ தான் அது ஒட்டினது ஸ்டிக்கரு. கரெக்டாக விஜய் அண்ணன் வந்து 2ஆம் தேதி அந்த எலெக்ஷனுக்கு கொஞ்சம் இது எப்படி சொல்கிறது, சீட்டு பத்தலை அப்படி இப்படின்னு ப்ரோக்ராம் போய் நினச்சி, ஓகேங்களா. மழை இப்படியா போய் அப்படி வரும், எல்லாரும் என்ன பார்க்குறாங்கோ, தெரிஞ்சுங்களா. மழை வேறு லெவலில் இருக்குது. இந்த பக்கமும் போகலாம், சூப்பராக இருக்கும். மேலெலாம் வீடுக்குதா, ரைட்டா. ஏன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறாங்க, எனக்கு பயமாகுது இவங்க பார்க்குறத பார்த்தா, தெரியுதுங்களா. செம்மையாகுதா. ஜீரோவில் தானே கேட்குது, அப்படிதான் நினைக்கிறேன். ரெக்கார்ட் ஆகினுக்கு தான், ஆமாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. வேணா மூடிக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். ஐயோ, பயத்துலேயே பேச்சு வராது பொழுது. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க வீடியோ எடுத்து. எல்லாரும் பார்க்கும்போது ஒரு கூச்சமாக ஷையாகுது, ஓகேங்களா. நம்ம பன்னீர் ப்ரோ இருந்தாருன்னா வீட்டில் ஒரு அட்டனன்ஸை போட்டு போயிடலாம். அவரை பார்த்து ஒரு வீடியோவாவது அவரோட பண்ணலான்னு பார்க்குறேன். நம்மளுக்கு தான் வாய்ப்பே கிடைக்கல. போன டைம் கேட்டிங்க அவர் வீடு எங்கே இருக்குங்க, இந்த டைம் அவர் வீடு வேற எங்கேயோ இருக்காருங்க. இங்கே மட்டும் சும்மா வருவார் போவார் பொழுது, வண்டி மட்டும் நிற்குது, அவர் வேற எங்கேயோ இருக்காரு. ஆனால் ஜிம்முக்கு போகிறோம் 1ஆம் தேதியிலேருந்து ஜிம்முக்கு போயிட்டுன்னா நானும் இந்த டீயை கட் பண்ணிடலாம், எப்படி சொல்கிறது, டீயை கட் பண்ணிடலாம், கூல்ட்ரிங்க்ஸை கட் பண்ணிடலாம், சுகர் ஐட்டத்தை கட் பண்ணிடலாம்னா பார்க்குறேன், வேலைக்கு ஆகல. என்ன பண்ணுறது. இது நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. டீயை கட் பண்ணிடலாம், சுகர் ஐட்டத்தை கட் பண்ணிடலாம். காற்று வேற புசு புசுன்னு அடிக்குது, மைக்கை அந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுறா. ஆமாம், அன்னைக்கு ஒட்டினது அந்த ஸ்டிக்கர் சூப்பராக இருக்குங்களா, வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு தெரியுதுன்னு வேற தெரில. முக்கியமாக கேமரா இப்படி வைக்கலாமா இல்லை இப்படி வைக்கலாமான்னு தெரில. என்னன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுனா இப்போ நம்ம டைட்டில் போட தேவையில்ல, அழகா அது தெரிஞ்சு பாருங்க. அந்த பச்சை கலர் வீடு தான் நினைக்கிறேன், பன்னீர் பூர்வ வீடு, ஓகேங்களா. இந்த பச்சை இல்லை, அடுத்த பச்சை, ஓகேங்களா. இப்போ காட்டுறேன் பாருங்க தெளிவா. 2 வீலர் இல்லை, ஓகேங்களா. இந்த நகை கடை பக்கத்தில், ஓகேங்களா. இந்திராவா, ஆமா இந்திரா அடகு கடை பக்கத்துல, பக்கத்துல தான் வீடு. ஆனா அவர் வீட்டுல இல்ல, ஓகேங்களா. அவர் பிஸியா இருப்பாரு, என்னத்துக்கு படத்துல வேற நடிக்கிறாரு. அவர் வீடு இங்க வேற எங்கேயோ இருக்குங்க, இங்க வந்து ரீல்ஸ் எடுக்கிறாரு, அதான் நினைக்கிறேன். அச்சோ,
அவர் வேற எங்கேயோ இருக்கிறாருன்னு நினைக்கிறேன், அவர் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆனதே இல்லை, ஏன் இப்படி ஆகுது? என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னே தெரியலங்க, ஒரே பதட்டமா இருக்கு. விஜய் அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு வெற்றிகரமா. லாஸ்ட் நான் வீடியோ போடும்போது சிஎம் ஆயிடணும்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரி சிஎம் ஆயிட்டாரு அண்ணன். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து கலக்குன்னு கலக்குறாரு அண்ணன். இந்த அளவு செய்யறதே பெரிய விஷயங்க, இன்னும் நிறைய செய்வாருன்னு எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா, மாசா என்ட்ரி கொடுத்து மாசா செஞ்சுட்டு இருக்காரு, வேற லெவலுங்க. பொறுமையா இருந்து பொறுமையா செய்யறாரு. ரொம்ப பொறுமைங்க. ஆனா உண்மையா அந்த பொறுமை ரொம்ப வரவேற்கத்தக்கதுன்ற மாதிரி ரொம்ப பொறுமையா இருக்காருங்க. நம்மளுக்கு அந்த பொறுமை இல்லை, எல்லாத்துலயும் அர்ஜென்ட். ஓகேங்களா, இப்பவே நடந்தணும், உடனே நடந்தணும். நான் வேற தெரிஞ்சுங்களா ஃபோனு, புது ஃபோன் இது. ஓகேங்களா, 17 வாங்கிட்டேன். என்னடா வினோத்து சொல்றீங்கன்னா, ஆமா 16 கொடுத்துட்டு 17 வாங்கிட்டேன். 16 ஸ்டோரேஜ் பத்தல. ஓகேங்களா, ஸ்டோரேஜ் பத்தல, பேட்டரி லெவல் வேற குறைஞ்சிச்சு, 93 வந்துச்சு. வாங்கி 6 மாசத்துல இந்த நிலைமை. பத்தாவதுக்கு வந்து அடிக்கடி ஹீட் ஆனா ஆட்டோமேட்டிக்கா கேமரா ஆஃப் ஆயிடுது. ஃப்ரண்ட் கேமரா ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிடுது, அப்பப்போ டவர் ப்ராப்ளம் வேற. சரி ரைட்டு, அதனால குத்தலாம் அப்படின்னு குத்தாச்சு. குத்துட்டு தான் 17 வாங்கிட்டேன். மேற்கொண்டு வந்து எவ்வளோ, அது வந்து 40,000 எடுத்துக்கிறேன்னாங்க 16. நான் வாங்கினதே 68,000, இஎம்ஐயோட சேர்த்து 70 ரூபா 75 ரூபா போயிடுச்சு. 40 ரூபாய் எடுத்துக்கிறேன்னாங்க, குத்தாச்சு. குத்துட்டு மேற்கொண்டு ஒரு 24 ரூபா கேட்டாங்க, நான் 20 ரூபா தரேன்னு. சரிப்பா 20 ரூபா கொடுப்பா, நான் 45 ரூபாய்க்கு உன் செல்லு எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. கடைசியா அப்படி சேர்த்து 68 ரூபா 17 கொடுத்துட்டாங்க. 24 ரூபா பே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. என் போனை 44 ரூபாய்க்கு எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கினாங்க. ஆனா கணக்கு போட்டு பார்த்தா எனக்கு லாஸ், அவங்களுக்கு லாபம். ஏன்னா இப்ப அந்த போன் வித்தா அதுல ஒரு 10 ரூபா லாபம் பார்த்துருவாங்க, இந்த போன் வித்ததுல இதுல ஒரு 20 ரூபா 15 ரூபா லாபம் பார்த்துருப்பாங்க. கேட்டா 1 ரூபா லாபம் இல்லை. லாபம் இல்லாமலே அங்க இருக்கும். போன் விற்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து பாதி எடுத்துப்பாங்க, அதை இன்னொருத்தங்கிட்ட விற்கிறாங்கன்னா அதுல இருந்து ஒரு லாபம். ஓகேங்களா, அவங்க கிட்ட இருந்து ஒரு போன் வாங்கினா அதுல ஒரு லாபம், அதை இன்னொருத்தங்கிட்ட விற்றா அதுல ஒரு லாபம். எப்படிங்க போன் வியாபாரம் வந்து லாபம் இல்லாமலே இருப்பாங்க? கண்டிப்பா லாபம் இருக்கும். நான் வந்து 68 ரூபா சொன்னாரு. நான் எனக்கு வந்து 65 ரூபாய்க்கு கொடுத்துருங்க, நான் வந்து 45 ரூபாய்க்கு என் போன் எடுத்துங்க 16, நீங்க வந்து மேற்கொண்டு நான் வந்து 20 ரூபா பே பண்ணிடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அவர் கடைசியில, ஏன்னா இந்த 17 வந்து எத்தனை நாள் பீஸ்னா 14 நாள் 13 நாள், அதான் 17 நாள் பீஸு. ஓகேங்களா, கரெக்டா சொல்லணும்னா ஒரு 3 மாசம் பீஸு. 17 நாள்லாம் ரீசைக்கிள், அதான் சைக்கிள். ஓகேங்களா, பேட்டரி சைக்கிள் வந்து 17% தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. போனே வந்து யூசேஜ் பார்த்தீங்கன்னா 17 நாள் தான் யூசேஜ். ஓகேங்களா, அந்த 17 நாள் யூசேஜ்ல வந்து பார்த்தோன்னா நல்லா இருந்துச்சு. சரி 256 இருக்கு, 17 இருக்கு, லேட்டஸ்டா இருக்கு அப்படின்றதுனா. இப்போ இந்த டைம்ல ஏன்டா வீடியோ எடுத்துன்னு போயிருக்கிறேன்னா, கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி டைம்ல தாங்க ஹீட் ஆகாது போனு. ஐபோனாலும் சரி, சாம்சங் போனாலும் சரி, எந்த போன் ஆனாலும் சரி, நீங்க வெயிலில் யூஸ் பண்ணா கம்பல்சரி ஹீட் ஆகும். வெயிலுக்கும் கேமராவுக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, பயங்கரமா அவஸ்தப்பட்டிருக்கேன் ஹீட் ஆகி கேமரா கட் ஆனதெல்லாம். அதனாலதான் சரி இதை 4000 பார்க்க வேணாம், புதுசு ஏற்றலாம்னா நம்ம கிட்ட அவ்வளோ காசு இல்லை. ஓகேங்களா, இஎம்ஐ போடணும்னா யாரும் நம்மளுக்கு இஎம்ஐ போட்டு எடுத்து கொடுக்குற ஆள் இல்லை. நானே எல்லாருக்கும் இஎம்ஐ போட்டு எடுத்து கொடுப்பேன். இன்னைக்கு என்னால இஎம்ஐ எடுக்க முடியல, ஏன்னா ஏகப்பட்ட செக் பவுன்சிங் எல்லாம் கிளியர் பண்ணி ஓரளவு மீண்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் இது. ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் இருக்கு, அப்புறமா பாத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போதுவே சரி ஏதோ ஒண்ணு ஆசைக்கு எடுத்தாச்சு. அவர் சொன்ன மாதிரி 68 ரூபாய் அவர் சம்பாதிச்சிட்டாரு. என் போன்ல எப்படி பார்த்தாலும் ஒரு 10 ரூபா சம்பாதிச்சிருப்பாரு. இதுல ஒரு 24, அதுல ஒரு 10, எப்படி பார்த்தாலும் 17 ஒரு 55 ரூபாய் இல்ல 60 ரூபாய்க்கு எடுத்துருப்பாரா. இதுல ஒரு 8 ரூபாய் சம்பாதிச்சிருப்பாரு, இல்ல இதுல ஒரு 15 ரூபாய் சம்பாதிச்சிருப்பாரு, இல்ல அதுல ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சிருப்பாரு. எப்படி பார்த்தாலும் உக்காந்த இடத்துல அவரு பிசினஸ் லாபம், நம்மளுக்கு நஷ்டம், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஏகப்பட்ட போன் வித்துக்கிறாங்க, அதனாலதான் நஷ்டமானது. என்ன பண்றது, யோசனையோட செய்யணும் எல்லாமே. யோசனை இல்லாத செஞ்சா அப்படிதான். செம்மையா இருக்குங்க, மயான கொலை பண்ணுதா இப்பதான் பாக்குறேன். வா, வேற லெவல்ல இருக்குது. 200 ரூபாய் பெட்ரோல் போட்டாங்க. நேத்ராவா நகீன்ராவா ஏதோ ஒரு பெட்ரோல் பங்கு, எண்ணில் ஆரம்பிக்கும், பிரைவேட் பங்கு தான். 4 ரூபா அதிகங்க.
நம்ம இந்தியன் ஆயில் பாரத் பங்கோட 4 ரூபா அதிகம். என்னக்கா மைலேஜ் வருமானா? அதெல்லாம் தெரியலப்பா, நீ ஒரே பங்க்ல போட்டா மைலேஜ் வரும்பா, வேற வேற பங்க்ல போட்டா மைலேஜ் வராதுப்பா அப்படின்னு அந்த அக்கா கிட்ட எப்படி சொல்றது, 500 எடுத்து கொடுக்கும்போது 20 ரூபா நோட்டு கீழே வந்துச்சு. 20 ரூபா கீழே வரும்போது சொல்றேன், அக்கா உங்ககிட்ட தான் வரணும்னு அப்படின்னா, ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்கக்கா அப்படின்னோன்னு அந்த அக்கா, ஏன்பா செஞ்ச பாவத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது மூச்சு நிக்கிறேன், நீ வேற ஏன்பா அப்படின்னா, அக்கா அந்த 20 ரூபா நோட்டு உங்ககிட்ட தான் வரணும்னு இருந்தா நீங்க ஆசீர்வாதம், நீங்க என்னோட பெரிய பையனா இருப்பேன்பா அப்படின்னாங்களா. நான் சின்ன பையன் தாங்க, பார்த்தா பெரிய பையன் மாதிரியே தெரியுதுப்பா அப்படின்ற. 90s கிட்ஸுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, சிங்கிளா சுத்தத்தே ஜாலியா இருக்குதுங்க. டைம் கிடைக்கும் போது ஜாலியா சுத்திட வேண்டியதுதான். ஓகேங்களா, டைம் கிடைக்காத போது சுத்த போறது இல்ல, டைம் கிடைக்கும் போது ஜாலியா சுத்திடணும். ஓகேங்களா, அனுபவிச்சிடணும். இந்த ஜென்ரேஷனோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அடுத்த ஜென்ரேஷன் இருக்குமான்னு தெரியல. ஏன்டா வினோத்தனா, ஆமா ஏஐ டெக்னாலஜி ஓகேங்களா பயங்கரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறாங்க. என்ன நடக்க போதோ தெரியல. ஏஐ டெக்னாலஜி வந்துச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷன் இருக்குமான்னு தெரியல. அது ஒண்ணு. இப்போ 2028 இருந்து எல்லா பெரிய பைக்கு ஸ்பெண்டர்லாம் வந்து ஸ்டாப் பண்ண போறாங்க பெட்ரோல் வண்டி. ஓகேங்களா, இதுக்கப்புறம் சிஎன்ஜி பேட்டரி தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன், தெரியல எந்த அளவுக்குன்னு. பெட்ரோலு சிஎன்ஜி பேட்டரி ஓகேங்களா, சாரி பெட்ரோல் இருக்காது, சிஎன்ஜி பேட்டரி தான். எல்லா பங்க்லயும் கொஞ்சம் சிஎன்ஜி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும், அதே மாதிரி பேட்டரி வச்சா நல்லா இருக்கும். ஓகேங்களா, ஃபியூச்சர்ல வந்து பேட்டரி சிஎன்ஜி தான் சார்ஜ் பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், சோலார் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல எந்த அளவுக்கு எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. 2028 இப்போ மோடி சார் அறிவிச்சுவாரு, 2028 மொத்தமா வந்து பெட்ரோலை ஸ்டாப் பண்ணியே ஆகணும். ஆல்ரெடி டீசல் 2019 ஸ்டாப் பண்ணிட்டாங்க, 2028 சுத்தமா கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றாங்க. ஆல்ரெடி கிறிஸ்டா வந்து அறிவிச்சிட்டாங்க 2027 மாடல் ஸ்டாப் பண்றாங்கன்னு. ஓகேங்களா, டீசல் வண்டி. இதுக்கப்புறம் பெட்ரோலும் ஸ்டாப் ஆகிடும் நினைக்கிறேன். ஒன்லி ஃபார் பெட்ரோல் காருக்கு மட்டும்தான் இருக்கும். காருக்கு வேற எந்த வண்டி பெரிய வண்டி அக்செப்டோ அந்த வண்டிக்கு சப்போர்ட் ஆகும். டீசல் வண்டி பெரிய வண்டிக்கு மட்டும்தான் அக்செப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வண்டியெல்லாம் பேன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் 28 முடிஞ்சிச்சுன்னா அதுல இருந்து ஒரு 5 வருஷம் ஓகேங்களா, ஒரு 35 வருஷம் வரலாம், 35 இயர்ஸ். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா சிஎன்ஜி பேட்டரி தான். அது உள்ள இருப்போமான்னு தெரியல, பார்ப்போம். யார் யாருக்கு என்ன நடக்குமோ நடந்துதானே ஆகும். என்னன்னா போன் வந்து நல்லா இருக்கானா, ஒரு சில டைம் டூவல் கேமரா நல்லா இருக்கு, ஒரு சில டைம் வந்து எதுக்கடா அந்த டூவல் கேமரா ஒட்டின்னு போய் ஒழிச்சு வச்சுக்கிறீங்க, 2 பக்கமும் டூவல் கேமரா ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அட்டன் டைம்ல டூவல் கேமரா ஒர்க் ஆகல, ஒன்லி ஃப்ரண்ட் இல்லைன்னா பேக். ஓகேங்களா, அப்படி ஒர்க் ஆகுது. அட்டன் டைம்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒர்க் ஆகுதானா, நம்ம பேச முன்னாடி வச்சு எடுக்கும்போது 0.5 வச்சு எடுத்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஜூமிங்ல இருக்கிற மாதிரி இருக்கு. பேட்டரி ஓகேங்க, ஓகேவா. ஆட்டோ பிரைட்னஸ்ல போடும்போது ஒரு 5 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் வருது. என்ன அவ்வளவு வேகமா போயினுக்கிறாரு, ரைட் யூட்டன் அடிக்குதுக்கா. நார்மல் பிரைட்னஸ்ல போடும்போது, அதான் பிரைட்னஸ் வந்து ஆஃப் பண்ணி போடும்போது ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் கிடைக்குது. ஆனா ஒரு நாளைக்கு 2 டைம் சார்ஜ் போடுற மாதிரி இருக்குது. அதான் மனசு கஷ்டமாகுது. 16 வாங்கி அதே மாதிரிதான், 17 வாங்கியும் அதே மாதிரிதான். என்னன்னா பயங்கரமா டிஸ்பிளே சூடாகுது. எதுக்கு சூடாகுது, என்னத்துக்கு சூடாகுதுன்னா தெரியல. வேற லெவல்ல வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் தாங்க. கோவால இந்த மாதிரி வீடியோ எடுத்துன்னு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நம்ம பைக்ல போயிருந்தா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன பண்றது, அட் டைம் நம்ம பைக்ல தான். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி சொல்றது, நம்ம 2 வீலர்ல போறதே வீடியோ போட்டோமா, இல்ல கார்ல போறது வீடியோ போட்டோமா, இல்ல வந்து நார்மலா வீடியோ எடுக்கட்டுமா, இல்ல பைக் வீடியோவே நிறைய வேணும்னா பைக் வீடியோவே போடலாம். நீங்க எது வேணுமோ சொல்லுங்க, ரெகுலரா வந்து போடலாம். என்னன்னா கண்டென்ட் கிடைக்கலங்க, அதான் பிரச்சனையே. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எங்க ஊர் மலை. அப்பா எவ்வளவு பிரம்மாண்டமா அழகா சூப்பரா இருக்குது பாத்தீங்களா. பில்லாராம் இங்கதான் வீடியோ போட்டாரு கரெக்டா போகும்போது இந்த டர்னிங்ல. ஆல்ரெடி நான் இந்த நிறைய டைம் இந்த இடத்துல போயிருக்கேன். பில்லாராம் இந்த டர்னிங் இறங்கும் போது தான் வேலூரோட அழகு பாருங்க அப்படின்னு வீடியோ போட்டிருப்பாரு. உண்மையா வேலூர் அழகுதாங்க.
வேற லெவல் அழகு. மலை பச்சை பசேல்னு மலை, அழகான ஊரு. என்ன தண்ணிக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டம் வெயில் காலத்துல. பாருங்க, நான் வரும்போது வீடு 1 2 வீடு தான் இருந்துச்சு. இப்போ எவ்வளவு வீடு அப்பார்ட்மெண்ட் மாதிரி அழகா கட்டாங்க. அதெல்லாம் மாட்டாயே, எல்லாரும் நல்லா இருக்கணும். கன்னி கோயில், ஜிஎம்எஸ் அவென்யூ, ஓகேங்களா. முன்னாடி பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுக்கிறாங்க, சூப்பர் மார்க்கெட் மாதிரி. அதாவது அன்னைக்கு சேலம் போயிட்டு வந்தோம் பாத்தீங்களா, கோயம்புத்தூர், சேலம், பொள்ளாச்சி எல்லாம் போயிட்டு வந்தேன். அன்னைக்கு போயிட்டு வந்ததோட சரி, அன்னைக்கு போயிட்டு சேலம் போயிட்டு வந்து மதியம் 1 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். 11 மணிக்கு எடுத்தேன் சேலத்துல இருந்து. மதியம் 1 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். 1 மணிக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பச்சை பசேல். இப்போ மழை பெஞ்சனால ஓரளவு பச்சை பசேல் இருக்கு. இல்லைன்னு வச்சுங்க, வெயில் காஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க, அப்படியே காஞ்சி போயிட்டு இருக்கும். தூசிங்க, ஏகப்பட்ட டஸ்ட், ஓகேங்களா. செம்ம டஸ்ட் ஆகுது. என் வண்டி லாஸ்டா ஜமுனாமுத்தூர் போயிட்டு போகும்போது ஃபுல் பண்ணேன், ஃபுல் பண்ணேன். அன்னைக்கு டேங்க் ஃபுல் பண்ணி ஒரு 600 கிலோமீட்டர், அதாவது 544 கிலோமீட்டர் ஓட்டிக்கிறேன். ஒன்ஸ் என் வண்டி டேங்க் ஃபுல் பண்ணனா சிட்டிக்குள்ள 544 ஓடுது. அதே ஹைவேல ஓட்டினா ஒரு 800 ஓடும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. கார் ரேஞ்சுக்கு மைலேஜ் தருதுங்க என் வண்டி, பரவாயில்லைங்க, ஓகேங்களா. நம்ம ஓட்டுற 40 60, சில டைம் 80 ஓட்டுவேன், சில டைம் 40 60 தான் ஓட்டுவேன். ஒரு சில டைம் ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னா டியூட்டிக்கு 60 80 ஓட்டுவேன். டியூட்டிக்கு டைம் ஆகலாம், இப்போ இந்த மாதிரி 60 40, ஓகேங்களா, 20 40 அப்படிதான் ஓட்டுவேன். இன்னும் 200 பெட்ரோல் போட்டா ஜமுனாமுத்தூரே போய் சுத்திட்டு வந்துடும். 200 கிலோமீட்டர் தாராளமா போயிட்டு வந்துடும். 200 220 கிலோமீட்டர் நம்ம 40லயே ஓட்டணும்னா போயிட்டு ஜாலியா சுத்திட்டு வந்துடலாம். என் வண்டி எவ்வளோ 600, அதான் 544 கிலோமீட்டர் லோக்கல் மட்டும், சிட்டிக்குள்ள 544 கிலோமீட்டர் விடுது. நீங்க ஹைவே ஓட்டினீங்கன்னா ஒரு 500, சாரி ஒரு 800ல இருந்து 700 கிடைக்கும். ஏன்னா நம்ம கீரு பிரேக்கு யூஸ் பண்ண போறது இல்ல, ஓகேங்களா. ஒரே இதுவா போவோம். பாருங்க மழை சூப்பரா இருக்கு பாருங்க. ஓ செம்மையா இருக்குல்ல. எப்படா எத்தனை போய் அங்க வச்சுக்கிறீங்க மழையா? இந்த பங்கு தாங்க 4 ரூபா கூடங்க இந்த பங்க்ல போட்டா. ஏன் இவ்வளவு ரேட்டு வைக்கிறாங்கன்னு தெரியல. எல்லா பங்கு மாதிரிதான் இதுவும், ஆனா ரேட் 4 ரூபா கூட. வெளி பங்க்ல 4 ரூபா கம்மி, இந்த பங்க்ல 4 ரூபா கூட. நம்ம ஃப்ரெண்டு வீடு இங்கதான் இருக்கு. அப்புறம் மழை செம்மையா இருக்கு பாத்தீங்களா. அங்க எத்தனை போய் யாரா வச்சுது அப்படின்ற மாதிரி. என் வண்டிக்கு இப்போ ஆயில் சர்வீஸ் பண்ணோங்க. லாஸ்டா ஆயில் சர்வீஸ் பண்ணி ஓடிச்சு கிலோமீட்டரு. ஆயில் சர்வீஸ் பண்ணோம், இன்சூரன்ஸ் போடணும், புகை சர்டிஃபிகேட் விடணும். அடுத்த மாசத்தோட இன்சூரன்ஸ் முடியுது, புகை சர்டிஃபிகேட்டும் அடுத்த மாசத்தோட முடியுது. நம்ம இங்க தானே வீடியோ எடுத்தோம் கடைசி டைம். ஆமா, ஜமாமுத்தூர் போறதுக்கு முன்னாடி இங்க தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க. ஆமா 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 ஆமா, செம்மையா இல்லை மலை. டடா டடா, இங்கதான் வீடியோ எடுத்தோம். ஓ செந்தில் போர்வெல்ஸா இது? சந்திரன் போர்வெல்ஸ். செமையா இருக்கு பார்த்தீங்களா. எப்படா மலை இப்படி ஏறி எடுத்துன்னு போய் வச்சிட்டாங்களா. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. வா அடி, அவ்வளோ பெரிய மலையை எடுத்துன்னு போய் எப்படி வச்சிருப்பாங்கன்னே தெரில கைஸ். வேற லெவலில் இது. போலாமா? செமையா இது. அப்படியே போயிடலாம். அந்த அக்கா வேற குறுகுறுன்னு பார்க்குறாங்க, எனக்கு பயமா இருக்குது, நான் ஓடிடுறேன். மலையை விட்டா காலி பண்ணுறாங்க, ஓகேங்களா. மலையும் எடுத்துருவாங்க. நம்ம ஊரில் மலைகள்லாம் அழிக்கக்கூடாது, பாதுகாப்பாக வச்சுக்கணுங்க. செம்மையா இருக்கு பாருங்க. இயற்கைனா இயற்கை தாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நான் ஒரு டைமா பாண்டிச்சேரி போகும்போது நின்று என் கஸ்டமருக்கு காமிச்சு விட்டு போவேன். இங்க பாரு எவ்வளோ பெரிய ஸ்டோனை தூங்கி அங்கே வச்சுக்கிறாங்கன்னு. எப்போ எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா, எத்தனை பேர் படிக்கட்டில் வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி. இந்த இன்சூரன்ஸு பொல்யூஷனு, ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க எப்படி சொல்றது, இன்சூரன்ஸ்லாம் டீலர்கிட்டே போடுங்க. அப்பதான் உங்களுக்கு கம்மியா இருக்கும், வேல்யூ அதிகமா வரும். நான் இதை டீலர்கிட்டே போட்டுருவேன். ஏன்னா என் இன்சூரன்ஸ் எவ்வளோனா 350 ரூபா 1 இயர், வேல்யூ 60,000 ரூபா கொடுக்குறாங்க. நான் இப்போ அதே மாதிரி தான் இப்போ இன்சூரன்ஸை போய் டீலர்கிட்ட, ஏன்னா பைக் டீலர்கிட்ட தான் எடுத்தேன், நான் டீலர்கிட்டே போட்டுப்பேன். என் வண்டிக்கு எவ்வளோ கட்டினேன்னா 8000 ரூபா கட்டினேங்க. மாசம் 3500 ரூபாய், 3 வருஷத்துக்கு 8000 ரூபாய் தான் முன்பணம் கட்டினேன். 3500 ரூபாய் டியூ. செக் பவுன்ஸ் 850 ரூபா கோட்டக் மஹிந்திரா பைக்ல. அடிக்கடி செக் பவுன்ஸ் பண்றது தான் வேலையே. ஆனா என்னன்னா போன் பேல கட்டிடுறேன். அட்வான்ஸா கட்டினா மட்டும் செக் பவுன்ஸ் வருமானு தெரியல, இல்ல ஆட்டோ டெபிட் போட்டு எத்தனை இருப்பானுங்களா, இல்ல செக் பவுன்ஸ் ஏறினே இருக்குமான்னு தெரியல. முடிய போகுது டியூவும், இன்னொரு 6 மாசம். அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா இந்த பைக்கை குத்துருன்னு நாங்க எனக்கு கொடுக்க மனசே இல்லைங்க. இன்னைக்கு அவங்க வருகிறனால தான் ஏதோ ஒரு அளவுக்கு நான் மீண்டு ஏதோ ஜாலியா சுத்தின்னு வரேன்னு வச்சுக்கலாம். இவனே இல்லைன்னா என் நிலைமை. எனக்கு ஒரு ஹோட்டல் ஃபாஸ்டாக வாங்கணும், கை காமிக்கிறாரு அவரு.
அவர் காமிப்பாரு. கூடிய சீக்கிரம் பைக்குக்கும் ஃபாஸ்டாக் வந்துடும் நினைக்கிறேன். எங்கன்னா போனா கூட ஃபாஸ்டாக் வாங்கி தான் போகணும். பெட்ரோல் விலை ஏறிச்சு, எல்லா விலைவாசி ஏறிச்சு. ஆனா நம்மளோட விலைவாசி மட்டும் ஏற மாட்டேங்குது. 12 மணி நேரம் வேலை செய்யற இடத்துல 20 மணி நேரம் 24 மணி நேரம் வேலை செய்வோம். டெய்லி வந்து 12 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்குன்னு தூங்குறேன். என் பழப்பு மட்டும் ஏன் இப்படி மாறவே மாட்டேங்குதுன்னு தெரியல. என்ன பண்றது? இங்க மட்டும் ரோடு போடாமலே விட்டாங்க. டோல்கேட் மட்டும் கலெக்ஷன் பண்றாங்க, இங்க ரோடு போட மாட்டாங்க. நைட்ல எத்தனை பேர் இந்த டிவைடர்ல எடுத்துன்னு போய் விட்டுருக்காங்க தெரியுமா? ஏன்னா நைட் வந்தீங்கன்னா இந்த ரோடு அப்படியே மயான இது எப்படி சொல்றது, காட்டுக்குள்ள போற மாதிரியே இருக்கும், இருட்டா இருக்கும். அது ஏன்னு தெரியல. நம்ம இப்ப எங்கடா போயினுக்கிறோம்னா, அது எப்படி சொல்றது, பேரே வர மாட்டேங்குது. கனமாப்பேட்டையா? கவான்பேட்டை. வேலூர்ல இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க இருந்த வீடெல்லாம் இஷ்டாங்க இந்த ரோடு கோசம். ஓகேங்களா? இந்த ரோடு டெவலப் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இந்த வீடு வந்து இங்க இருந்துச்சு. அந்த போர்டு வச்சு இது அது பேர் என்ன, டின்னு வச்சுக்கிறாங்க, அது எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் இஷ்டாங்க. இங்கதான் பெட்ரோல் பங்க்ல நம்ம ஜமுனாமுத்தூர் போகும்போது போட்டு போனோம் பாத்தீங்களா? இந்த பக்கம் போட்டு போய் அந்த பக்கம் வந்து ஃபுல் பண்ணோம். இது வந்து பிரிட்ஜ். ஓகேங்களா? திருவண்ணாமலை போறதுக்கு ரைட்ல புதுசா வந்து பிரிட்ஜ் கட்டுறாங்க. ஸ்ட்ரைட்டா ஒரு பிரிட்ஜ் கட்டல, ஸ்ட்ரைட்டா போனா இப்ப சர்வீஸ் ரோட்ல போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த பிரிட்ஜ் திருவண்ணாமலை போற பிரிட்ஜ். நம்ம ஸ்ட்ரைட்டா போறதுனா கீழே டவுன் இறங்கி போற மாதிரி இருக்கும். பாண்டிச்சேரிக்கு ஆரணிக்கு எல்லாம் போற மாதிரி. என்னடா டஸ்ட் ஆகுது. ஆஹா, சூப்பரா இருக்குது ரோடு. நல்லா இருந்துச்சு ரோடு. நோண்டி விட்டாங்க, மூடி விட்டுருவோம். மொத்த பொல்யூஷனும் போனுக்குள்ளதான் போவோம். வேற லெவல் பொல்யூஷன். ஓகேங்களா? பிரிட்ஜ் அழகாக கட்டுறாங்க பாத்தீங்களா? தெரியுதுங்களா? இது வந்து இந்த ரயில்வே கேட்டு கோசம் கட்டுறாங்க, கண்ணமங்கலம் ரயில்வே கேட்டு கோசம். ஆமா 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 ஆமா. இப்ப நம்ம எங்க போறோம்னா கவான்பேட்டை. ஓகேங்களா? கவான்பேட்டையில இருந்து நேற்றே போலான்னு பார்த்தேன். நேற்று போக எனக்கு டைம் கிடைக்கல. வீடு ஓடுதா? ஓடிந்தாங்க, ஸ்லோவா ஓடுது. நேற்றே போலான்னு பார்த்தேன், நேற்றே போறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. இன்னைக்கு போலான்னா முடிவு பண்ணேன். சரி காலைல போனா வெயில் டைம்ல ஹீட் ஆயிடும் போன் வேற. ரைட்ல போனா திருவண்ணாமலை, ஸ்ட்ரைட்டா போனா பாண்டிச்சேரி, ஆரணி, சேத்பட்டு, செஞ்சி, திண்டிவனம், பாண்டிச்சேரி. செஞ்சி போகாது, செஞ்சி ஹைவேல போயிடலாம். கவான்பேட்டையில முருகர் கோயில் இருக்கு. முருகரை போயிட்டு பார்த்துட்டு எனக்கு நல்ல புத்தி கொடுங்க. ஓகேங்களா? என் அம்மா அப்பா நல்லா பார்த்துக்குங்க. ஃபேமிலியில எல்லாரும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி என்னை சுற்றி இருக்கிறவங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டின்னு வர போறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. வாழ்க்கையே கஷ்டம்தான். அந்த வாழ்க்கையில மீண்டு வர்றதுக்கு தான் நம்மளுக்கு ஒன்று எப்படி சொல்றது. இங்க பாருங்க, இங்க ஒரு முருகர் இருக்காரு பாத்தீங்களா? இந்த கோயிலுக்கு வர முடிஞ்சா அந்த ஈவினிங் வந்துடலாம். இங்க வந்துதான் நீ வந்து முருகரை போட்டோ வீடியோ எடுத்துனா அழகா கட்டிருக்காங்க. முருகர் சூப்பரா இருக்கிறாரு. முருகருக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்க. லவ் லெட்டர்லாம் இல்ல, அவர்கிட்ட யாருன்னா பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க. எனக்கு எப்படி சொல்றது, கல்யாணம் ஆகல, வீடு கட்டணும், என் பிரச்சனைல இருந்து என்ன மீட்டு விடு. அவருக்கே 2 பொண்டாட்டி இருக்காங்க முருகருக்கு. நம்மளுக்கு ஒரு பொண்டாட்டி கூட இல்லைன்ற மாதிரி. இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு கல்யாணம் ஆகாது. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அந்த ஜென்மத்திலே கல்யாணம் ஆகுதான்னு பார்ப்போம். கடைசி வரலாம் 90s கிட்ஸ் எல்லாம் சிங்கிளாவே சுத்தணும்னு சாபம் எழுதி வச்சுக்கிது போல. லவ்வும் கிடைக்காம ஒன்னும் கிடைக்காம அனாதையா சுத்த வேண்டியதுதான் பொழுது. இப்படிதான் போனோம்னு நினைக்கிறேன். லெப்ட்ல கவான்பேட்டைக்கு கண்ணமங்கலம் ரயில் நிலையம் இங்க போட்டிருக்கா. ஆமா, காவனூர். யாருன்னா கேட்போம், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போறாங்க முருகர் கோயில். தூசி பட்டுனே இருக்குதுங்க கண்ணுல. ஆமா, தூசி பட்டுனே இருக்குது கண்ணுல. ஐயோ ப்ரோ, லிஃப்ட் கேட்குறாரு. எங்க ப்ரோ போறீங்க? வாங்க ப்ரோ, உட்காருங்க உட்காருங்க. ஒருத்தரா 3 பேர் வேலைக்கு ஆகுது ப்ரோ. வேலைக்கு ஒருத்தர்னா கூட்டின்னு போறேன். ஏன்னா போலீஸ் பிடிச்சாங்கன்னா நான் தான் மாட்டணும். வேணாண்ணா, அது வேலை லிஸ்ட்லாம் ஆகுது. 3 பேர் எப்படி நான் எடுத்துன்னு போறது? எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம மேலே தூக்கி போட்டுருவோம். நம்ம நல்லது தான் நினைக்கிறோம். அங்கே வழியில் நின்னாங்கன்னா 3000 ரூபாய் ஃபைனு. ஹெல்மெட் இல்லைன்னா அது ஒரு 1000 ரூபாய். தலையில 2 ஹெல்மெட் இல்லை 3000 ரூபாய். ட்ரிபிள்ஸ் ஒரு ஃபைன். யார் அனுபவிக்கிறது? இவர் சொல்லிடுறாரு, பின்னாடிதான் பஸ் வருது, அதுலேயே இருப்பே இல்லாம அவரு கவர்மெண்ட் பஸ் தான் வருது. நானு சரி ஒருத்தர் தான் போனா போகுது, நம்ம லிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவன் 3 பேர் 2 பேர் வராங்க. ஐயோ வேணாம்பா, நம்ம நேரம் சரியில்லைன்னா போலீஸ் கிட்ட மாட்டிய அவரு போயிடுவாரு இறங்கி, நீங்க தான் லிஃப்ட் கொடுத்தீங்கன்னு. நம்ம தான் மாட்டிக்கணும்.
லிஃப்ட் கொடுக்கறதுலயும் ஹெல்ப் பண்றதுலயும் நான் வேற லெவலு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். வேற என்ன பண்றது. நம்ம இப்போ முருகர் கோயில் போயிட்டு இருக்கோங்க. எங்க இருக்குன்னு தெரியல முருகர் கோயில். ஃபர்ஸ்ட் டைம் போறேன். அது ஏதோ மலை மேல இருக்கான். மலை மேலே வண்டி போகுன்றாங்க. ஆனா தெரியல. பாலமதி போனேன் அதோட சரி. அதுக்கப்புறம் நம்ம முருகர் கோயில்னா எங்க மருதமலை போயிட்டு வந்தோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம டூ வீலர்லேயே போகலாம் அடுத்த டைம். ஓகேங்களா. அங்கே பஸ்ல போனேன் நான். அடுத்த டைம் நம்ம வந்து செம்மையாக இருங்க முருகர் மருதமல்ல வேற லெவலு. இப்பா அழகா சந்தனத்துல அப்படியே ஜொலிக்கிறாரு. யாருன்னா கேட்போமா அட்ரஸ். நானே ஒருத்தரா இருந்தாலும் லிஃப்ட் கொடுத்துருப்போம். அது பாருங்க பின்னாடி பஸ் வருதா இருக்குங்களா. பின்னாடி பஸ் வருது பாருங்க. இப்பதான் கவர்மெண்ட் பஸ் வந்து அதெல்லாம் அழகா வந்துடலாம் ஒரு. அதான் சேலம் போயிட்டு வந்தது லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் எங்கங்கன்னா வந்து சேலத்துல இருந்து வந்து 11 மணிக்கு சேலத்துல எடுத்தேன். 1 மணிக்கு. ஓகேங்களா. 1 மணிக்கா 3 மணிக்கு வேலூர் வந்துட்டேன். 3 மணிக்கு வேலூர் வந்துட்டு அப்படியே வந்து வண்டி விட்டுட்டு படிக்காசுலாம் வாங்கிக்கின்னு கிளம்பிட்டேன். கிளம்பி வந்துன்னா என் ஓனர் அதான் என் ஃப்ரெண்டு. ஓகேங்களா. வா செம்மையா இருக்குங்க விவசாயம். சில்லுன்னு இருக்குங்க காத்து. அடா அடா அடா. மழை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. எங்க இருக்குன்னே தெரியலங்க முருகர் கோயில். என்னடா இது கிணறா. ஆமாங்க கிணறு. அப்போ வந்துனே இருக்கும்போது என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு சென்னை டியூட்டிக்கு போறேடா அப்படின்னா. சரிடா போறான்டா. எத்தனை மணிக்கு 3 மணிக்கு டிராப்பு. அப்படியே 7 மணி பிக்கப் பண்ணா. அப்புறம் பார்த்தா அது 10 மணி நைட்டு 2 மணி ஆயிடுச்சு. ஓகேங்களா. வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் டியூட்டி. அதுக்கப்புறம் திடீர்னு முன்னா நேற்று சென்னை புக் ஆச்சு. ஓகேங்களா. காலைல 10:40 வர சொன்னாங்க கஸ்டமரு. இல்லை 10 மணிக்கு வர சொன்னாங்க. அப்புறம் 10:40 வந்தாங்க. ஃபர்ஸ்ட் 9 மணின்னாங்க. அப்புறம் 10 மணிக்கு வந்தாங்க. 10 மணிக்கு வந்துட்டு 10 மணிக்கு வந்துட்டு இருப்பா நான் வந்துடுறேன்னாங்க. அப்புறம் 10:40 வந்தாங்க. 10:40 கிளம்புனேன். நேரா புடின்னு மகேந்திரா QU100 நினைக்கிறேன் காரு. QU100 அப்படியே 10 மணிக்கு புடின்னு பிடிச்சேன். நேரா காஞ்சிபுரத்துல போய் ஒருத்தர் கூப்பிட்டு போனோம்னாங்க. காஞ்சிபுரம் போயிட்டு எத்தனை மணி 11:40 கிரிக்கெட் விளையாடுறாங்க. வா செம்மையா இருக்குங்க கிரவுண்டு. வேற லெவல் ரெடி பண்ணிக்கிறாங்க. 11 கலக்கச்செடி பார்த்தீங்களா. வா பியூட்டிஃபுல். 11:40 போயிட்டேன். ஓகேங்களா. 10:40 11:40 அதாவது 12 மணி. ஓகேங்களா. 12 மணிக்கெல்லாம் போயாச்சு. 12 மணிக்கு போயிட்டு அவங்க விட்டுட்டு வெயிட் பண்ணிருந்தேங்க. சாப்பிட வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இல்லைங்க நீங்க சாப்பிடுங்க. நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். காலையில டிஃபன் சாப்பிட்டேன். 9:40 தான் சாப்பிட்டேன் காலைல டிஃபனு. ஓகேங்களா. ஏன்னா நைட் டியூட்டி போயிட்டு அதுவும் இருக்குங்க முருகர் கோயில். கண்டுபிடிச்சிட்டாங்க. அது இருக்கு பாருங்க மேல மலை மேல இருக்குது. எப்படி ஏறதுன்னு தெரியல. ரூட்டு தெரியலையே. அப்புறம் 11:40 போயிட்டனால நீ வாப்பா சாப்பிட்டு வா டைம் ஆயிடுச்சுன்னா 12 மணிக்கு தான் சாப்பிட கூப்பிடுறீங்க அப்படின்னா. இல்லைங்க எனக்கு வேணாங்க நீங்க சாப்பிட்ருங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் 1 மணிக்கு வந்தாங்க அங்கேருந்து கிளம்ப. இங்கதான் எங்க பெரியம்மா ஸ்கூல்ல வேலை செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். வா இன்னைக்கு என்ன சண்டையா. ஆமாங்க. முருகர் கோயில் எப்படி போறதுன்னே தெரியலையா. ரூட்டை காணோம். மலை மட்டும் பார்த்தேன். இந்த ரைட்ல போனோமா. இந்த ரைட்ல போனா முருகர் கோயில் போவோம். இங்க எங்கேயும் மலையை பார்த்தேனே. அப்புறமா 1 மணிக்கு பிடிச்சேன். புடின்னு எங்க ஃபர்ஸ்ட் என்னன்னாங்க என்கிட்ட சோழிங்கநல்லூர் போனோம்னாங்க. போய் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம் காஞ்சிபுரத்துல மட்டும் இருக்கிறவங்க கூப்பிட்டு போயிட்டு அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா இது அது கொளத்தூர் போகணுன்ட்டாங்க. கொளத்தூரா. ஏன்னா அங்கேருந்து 1 மணிக்கு கிளம்பணும். நான் 3:30 மணிக்கு தான் போனேன் கொளத்தூர். ஏன்னா சாப்பிடல. ஓகேங்களா. கஸ்டமர் சாப்பிட சொன்னாங்க. ஒழுங்கா சாப்பிட்டுருலாம். சாப்பிடாத விட்டேன்னா. அப்புறம் கொளத்தூர்ல 3:30 மணிக்கு போனேன். இவர்கிட்ட கேட்போம். ஆனா முருகர் கோயில் எங்கண்ணா இருக்கு. ரைட்ல போனுங்களா. தேங்க்ஸ்ண்ணா. சரிண்ணா ஓகேண்ணா. ஓ அது மலை மேலே இருக்குதா. ரைட்டு. 2 வீலர் மேலே போகுமா தெரியலையே. ஆனால் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. 2 வீலர் மேலே போவோம்.
இந்த ரைட்டா? இந்த ரைட்டா சொன்னாரு? கேட்டுப்போம். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. 2 வீலர் மேல போலாமாண்ணா? போலாம்ல, தேங்க்ஸ்ண்ணா. ஐயா எனக்கு ஒரு வீடியோ எடுக்குது, கண்டென்ட் கட்சிச்சு. ஜாலி ஜாலி ஜாலி. முருகர் நம்மளுக்கு கோசம் ஒரு வழி விட்டுக்கிறாரு. ஆமா, இதோ இருக்குங்களா? ஓகே ஓகே, வா. கடலை செம்மையா இருக்குதுங்க. நீங்க தாங்க ஃபர்ஸ்ட் டைம் முருகர் கோயில் மேல போறேன். கமான்பேட்டையில இருக்கிறேன். ஆமா, வா, செம்மையா இருக்குதுங்க. வில்லேஜ்னா வில்லேஜ் தாங்க. உண்மையா வில்லேஜ்ல வந்து செட்டில் ஆயிடலாங்க. பங்க் அது ஒரு இருப்பாருங்க முருகர். அங்க போறோம் நம்ம. ரொம்ப நாளா போகணும்னு ஆசைப்பட்டுனே இருந்தேங்க. ஆனா எனக்கு டைம் கிடைக்கல. இன்னைக்குதான் டைம் கிடைச்சிச்சு. வா, வாழை மரம், தேங்காய் மரம், வா, செம்மையா இருக்குங்க. சில்லுன்னு இருக்குங்க அப்படியே இந்த இடம். ஐஸ்லாண்ட்ல இருக்கிற மாதிரி கரும்பு. வா, வீடெல்லாம் அழகா கட்டிக்கிறாங்க. பாருங்க, விவசாயம் தாங்க சூப்பரா இருக்குது. அப்படியே உச்ச பசேல். வீடியோ ரெக்கார்ட் ஆகுறியா? வேற லெவல்ல வீடியோ எடுத்து கொடுக்குறேன். எனக்கு புரியுதா? கவு. மலை மலை ஏறத்து நினைச்சாலே பயமாகுது. நம்ம பருவதமலை ஏறிட்டோம், இதெல்லாம் ஒரு மலையா? ஆனா சேஃப்டி இல்லைன்னாங்க ஏறும்போது அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அப்படியா சொல்லிட்டா? படிக்கட்டும் இருக்குங்களா? ஆமாங்க, அது போது பாருங்க படிக்கட்டு. தண்ணி போறதுக்கு பாலாறு, அது போது பாருங்க படிக்கட்டு. ஓகேங்களா, நீங்க படிக்கட்டுலயும் நடக்கலாம், இல்ல வழி இருக்கு, வழியிலயும் போகலாம். பிளாட்லாம் போட்டுக்கிறாங்க. செம்மையா இருக்குங்க மலை. மலை மேல ஃபர்ஸ்ட் டைம் ஏற போறோம். முருகன் நகரம், முருகன் பேரை வச்சே முருகன் நகரம் ஆரம்பிச்சுட்டுக்கிறாங்க. இது நடக்குது. இப்போ நம்ம லெஃப்ட்ல போனா எங்க போறது, ரைட்ல எங்க போனா எங்க போறது? ஓஹோ, அருள்மிகு சத்தியம்மாள் குழந்தை பாலமுருகன் திருக்கோயில். மேலே போனா கோயிலுக்கு போகலாம். இந்த பக்கம் எங்க போகுது? படியில் செல்ல வழி. படியாண்ட போயிட்டு வந்துடலாம், அப்புறமா போய்க்கலாம் மேலே. அதுக்கப்புறம் வந்து புடின்னு பிடிச்சேன். 11, அதான் 1 மணிக்கு கிளம்புனேன். 1 மணிக்கு கிளம்பிட்டு இந்த ஊருக்கு பாருங்க படிக்கட்டு. வா, போதுங்களா? படிக்கட்டில் போறவங்க படிக்கட்டில் போயிடலாம், நடப்பாத மாதிரி. வா, செம்மையா இருக்குங்க. அதுதான் படிக்கட்டா? ஆமா, படிக்கட்டில் போறவங்க படிக்கட்டில் போகலாம். செம்மையா இருக்கு. ஆமா, அபிஷேகம் பண்ணுறாங்க விநாயகருக்கும், அந்த பக்கம் முருகருக்கும். இங்க கூட பாறை வெட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த மலையை கூட கொடாஞ்சி வேடிக்கை பார்த்துக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மலை கூட விட்டு வைக்கல பாருங்க. எவ்வளோ பெரிய மலையை காலி பண்ணிக்கிறாங்க பாருங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. இருக்கிற இயற்கையெல்லாம் அழிச்சிட்டேன்னா அப்புறம் தண்ணிக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ண போறோன்னே தெரியல. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கனிம வளம். வாவ். 2 வீலர் மேலே ஏறிடுவியா தங்கக்குட்டி, செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, புஜ்ஜிக்குட்டி? ரெக்கார்ட் ஆகுதா வீடியோ? சூப்பரா இருக்குங்க மலை, வேற லெவல்ல இருக்குது. அப்புறம் 1 மணிக்கு கிளம்பி 3:30 மணிக்கெல்லாம் அங்க போயிட்டேன். அப்புறமா போய் கஸ்டமரை இறக்கி விட்டேன். லைட்டா டிராபிக், ஒன்னும் அந்த அளவுக்கு டிராபிக் இல்ல. வாவ், பியூட்டிஃபுல்லுங்க. என்ன அழகா இருக்கு பாருங்க, பச்சை பசேல்னு. அடா 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 அடா. நான் மட்டும் தான் போயிட்டு இருக்கேனா? ஐயா, ஐயம் லாகர்ரா. நான் மட்டும் தான்டா போயிட்டு இருக்கேன், யாருமே இல்லடா லாக் பண்றதுக்கு. நான் மட்டும் தான் போயிட்டு இருக்கேன். இங்க ஒரு வீடு போயிட்டு இருக்கு, கிரீன் கலர்ல வீடு. அப்படியே நான் 3:30 மணிக்கு போயிட்டேன். போய் கஸ்டமரை இறக்கி விட்டேன். கையில என்னப்பா 150 ரூபா கொடுக்குறேன், போய் சாப்பிட்டு இருப்பாரு. கார் என்ன எடுத்துட்டு போ அப்படின்ட்டாரு. நான் என்ன பண்ணேன், பக்கத்துல எங்கேயும் ஹோட்டல் இல்லை, போய் பார்த்தேன். நடந்து போய் கொஞ்சம் தூரம் பானிபூரி கடை இருக்கு, அப்புறம் டீ கடை இருந்துச்சு. டீ கடை ஃபர்ஸ்ட் பார்க்கல. எங்க என்னடா லெஃப்ட்ல போகுது, லெஃப்ட்ல என்ன போகுது? இது ஏதோ லெஃப்ட்ல ஊர் மாதிரி போகுது. விவசாயம் நல்லா இருக்குதுங்க. விவசாயம் தான் நம்மளுக்கு மெயின். அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் சூப்பரா இருக்குது பார்த்தீங்களா? செம்மையா இருக்குது அக்ரிகல்ச்சர். கிணறுலாம் இருக்குங்க. நம்ம எங்க வேணா போவோம்டா, நம்ம ஊருடா. நம்ம ஊரு மெட்ராஸ், அதுக்கு நம்ம தான்டா அட்ரஸ். இப்படிதான் போயினே இருந்தேன் ஊட்டிக்கு. திடீர்னு அட்ரஸ் தெரியல, மேப் போட்டு போனா சல்லுன்னு டவுன்ல இறக்கி விட்டுச்சு. எங்க போனேன்னே தெரியலங்க. திடீர்னு காணாம போயிடுங்க. அங்க பாருங்க, அங்க இருந்து அப்படியே மழை ஆரம்பிச்சு. இது ஃபுல்லா மழை தாங்க. ஃபுல்லா விவசாயம் தாங்க. அடா ஷூட்டிங் பிளேஸ் செம்மையா இருக்கு பார்த்தீங்களா? நம்மளுக்கு மட்டும் அமையுதுங்க வீடியோ எடுக்குது. ஐயோ, சேரு 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 சேரு. கொலன்னு இருக்குதா? இல்ல பரவாயில்ல. லாரி போறதுக்கு கோசமே அட்ரஸ். ஆமா 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 ஆமா.
லாரி போகிறதுக்கோசமே அட்ரஸ் போட்டு வச்சுக்கிறாங்க போது. நம்ம பைக் எடுத்துன்னு லடாக் போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. கோவாக்கே போல லடாக் போயிட்டு அப்படின்றியா? ஐயோ ஐயோ, ஃப்ரண்ட் ஒரு பக்கம் போகுது, பேக் ஒரு பக்கம் போகுது. இந்த பக்கம் எங்க போகுதுன்னே தெரியலையே. சில்லுன்னு இருக்குது. ஆஹா, செம்மையா இருக்குதுங்க. அங்க பாருங்க, மலை எவ்வளோ அழகா இருக்குங்க, பச்சை பசேல்னு இருக்குது. ஓ, இது இந்த பக்கம் எங்கேயோ போயினுக்குது. ஆனா இப்ப முன்னாடி பாத்தீங்களா, அது போய் பாருங்க ரூட்டு முருகர் கோயிலுக்கு. ஓ, இங்கேயும் குவாரி ஆரம்பிச்சிட்டாங்களா? ரைட்டா, குவாரி ஆரம்பிச்சுட்டுக்கிறாங்க இங்கேயும். என்னடா புத்துலாம் இருக்குது. இந்த பக்கம் இது பச்சை பசேல்னு இருக்குது பாருங்க, மலை செம்மையா இருக்குது பாத்தீங்களா? வா, செம்மையா இருக்குது. இந்த பக்கமும் மலை அழகா இருக்குது. வா, ஓ, இந்த மலை மேல தான் ட்ரெக்கிங்லாம் போனாங்க அந்த பசங்க. ரைட்டு, இன்ஸ்டாகிராம்ல வீடியோ எல்லாம் எடுத்து போட்டுருந்தானுங்க. ஓஹோ, அந்த மலை மேல இருந்து அப்படியே நடந்து வந்து இந்த மலை மேல ஏறி போற மாதிரி எல்லாம் ட்ரெக்கிங்லாம் போட்டுருந்தாங்க, பார்த்து. வா, பியூட்டிஃபுல்லுங்க. உண்மையா நம்ம ஊர் தாங்க, செம்மையா இருக்குதுங்க. அடா 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 அடா, என்னன்னா ஒரு வீடு கூட கிடையாதுங்க, செம்மையா இருக்குதுல்ல. சுத்தி பாருங்க நம்ம ஊர் தான், சுத்தி பாருங்க நம்ம ஊர் தான் அப்படின்ற மாதிரி. ஹெல்மெட்டை கைட்டு ஒரு வீடியோ எடுப்போமா? செம்மையா இருக்குது. பின்னாடி முருகர் கோயில் மலை மேல, இந்த பக்கம் பாருங்க, செம்மையா இருக்குது. தலை மட்டும் ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல. இருக்குங்களா? அப்படியே பாருங்க, ஜூம் பண்ணி பொறுமையா காமிக்கிறேன். இயற்கை இயற்கை தாங்க. அப்படியே ஃபுல்லா அந்த மலை மேல உட்காந்துக்கிறாரு முருகர், ஓகேங்களா? அந்த மலை மேல இருக்கிறாரு. நான் மட்டும்தான் வந்து எவ்வளோ பேசிக்கிறாங்க அந்த கேமரால எவ்வளோ பேசிக்கிறாங்க. ஆல்ரெடி அங்கேயே வேலை பார்த்துங்கிறாங்க, தெரியுங்களா? ஒர்க்குங்கிறாங்க போல. ஷூட்டிங் இருக்குது, நல்லா ஸ்பாட் இருக்குது. குட்டி பையா போகலாமா? நம்ம இப்போ அந்த மலை மேலே ஏற போகிறோம். அந்த மலை மேலே எப்படி ஏற போகிறோம்னு தெரில. ஃபஸ்ட் டைம் அந்த மலை மேலே ஏற போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே இருக்குது, செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக மாங்காய், எப்படி சொல்கிறது, இந்த மரம் தான், ஓகேங்களா? நுங்கு மரம் தான் இருக்குது. அங்கே ஃபுல்லாக ஏதோ குவாரி வச்சுன்னு வராங்க. அப்படி இங்கேயும் குவாரி வச்சு வச்சுருக்காங்க. போகலாம். அங்கே தெரிஞ்சு பாருங்க அந்த மலை, அதான் அந்த மலை தான் எப்படி எடுத்துன்னு வந்து வச்சாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, தெரிஞ்சுங்களா? இருங்க, கேமரா எந்த அளவுக்கு இருக்குன்னே தெரில, வேறு வீடியோ ரெக்கார்ட் ஆகினுக்குதா? போகலாம் வாங்க. அவ்வளோதான், அப்படியே ஒரு 8 போயிட்டு அதுக்கப்புறம் 150 ரூபா கஸ்டமர் காசு கொடுத்தாரு. நல்லா இருக்கா யூடியூப் சேனல், செம்மையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். 150 ரூபா காசு கொடுத்தாரு, போய் சாப்பிட்டு வந்துருப்பான்னு. அங்கே கடையே இல்லை, டீ கடை தான். அப்புறம் தான் பார்த்தேன் நான் டீ கடை. ஓ, இதோட லாஸ்டா? பண்ணி என்ன கோழி, அது என்ன கோழி? காடைங்க, காடை ஓடுது பாருங்க, அது ஓடுது பாருங்க காடை. அது ஓடுது பாருங்க காடை. ஓடிச்சு காடை. காடெல்லாம் இருக்குங்க அங்கே பாருங்க, தோருக்கு பாருங்க காடை. கண்டுபிடிச்சிட்டேங்க. ஐயோ, ஆஃப் பண்ணிட்டேங்க. பார்த்துட்டேன், இதோ வரேன். எனக்குன்னு மட்டும் கிடைக்குது. அது ஓடுது பாருங்க, இங்கே தாண்டா பார்த்தேன், அதுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு. அதுக்குள்ளே அங்கே ஓடிச்சுங்க, அதோ ஓடுதுங்க. செம்மையாக இது பாருங்க, மலை மேலே உச்சியில் தான் போகிறோம் நம்ம. இந்த ட்ரெக்கிங் வந்து இதில் இறங்கி இப்படி வருவாங்க. ஆனால் அதாவது கூலிங் டைம் வந்தால் சூப்பராக இருக்கும். இந்த இடம் வேறு லெவல் பச்சை பசேல்னு இருக்கும். இப்போயே வந்து சூப்பராக இருக்குது பாருங்க. நான் வந்து எங்கே இருக்கேன் தெரியுமா? இப்போது ஈஷாக்கு நடுவில் இருக்கிற மாதிரி, எங்கள் ஊர் நடுவில் இருக்கிறேன். மலை தான், ஓகேங்களா? அந்த எண்டுலேருந்து இந்த எண்டுலேருந்து அப்படியே மலை கனெக்ட் ஆகி அப்படியே போகுது. அந்த லாஸ்ட் எண்டு கனெக்ட் ஆகி அப்படியே திரும்பி இந்த எண்டு கனெக்ட் ஆகி இப்படியே வருது பாருங்க. ஃபுல்லாக மலை தான், ஓகேங்களா? நம்ம வந்து ஈஷாவுக்கு நடுவில் இருக்கும். கரெக்ட், ஈஷா வந்து பாருங்க, இந்த ஈஷா இது அப்படியே சுற்றி நம்ம மலை நடுவில் வரும். இதெல்லாம் வந்து கூலிங் டைமில் வந்தோன்னா செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வேறு லெவலில் போகும், ஓகேங்களா? மைக் வேறு ஆஃப் ஆகிடுச்சா கட் ஆகிடுச்சான்னு தெரில வேறு. ஏன்னா பட்டன் வந்து லைட்டாக டச் பண்ணாலே மைக் கட் ஆகிடுதுங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு தடவை பார்த்துக்குறேன், பரவாயில்ல, கட் ஆகல, மைக்கு பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? இதில் எரியுது, பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. நம்ம விஜய் அண்ணன்
வின்னிங் ஆகிட்டாரு. அப்படியே முருகர்கிட்ட வேண்டின்னு வந்துடும், விஜய் அண்ணன் நல்லா இருக்கணும். ஓகேங்களா, முருகர்கிட்ட வேண்டின்னு வந்துட்டான். ஏன்னா சூப்பராக இருக்குங்க. விஜய் அண்ணன் சிஎம் ஆகிட்டாரு. ஓகேங்களா, சிஎம் ஆகிட்டோடனே நிறைய பேர் வேண்டின்னு இருப்பாங்க, கோயிலுக்கு போகணும், நல்லது பண்ணணும் அப்படின்னு. அதனால் அவங்க மூலிமா நம்மளும் ஒரு நல்லது பண்ணோம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டின்னு வந்துடுவோம். ஓகேங்களா, யாருன்னா வரணும்னா இந்த கோயிலுக்கு வந்து போங்க. முருகரை வந்து மலை மேலே பார்க்கணுன்னா இந்த இடத்துல வந்து கூலிங் டைமில் வந்தால் சூப்பராக இருக்குங்க. அதாவது காலையில் ஒரு 6 மணி போல் வந்தீங்கன்னா இந்த கிளைமேட் அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும் இல்லைங்களா, வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா, சூப்பராக இருக்கும். பாருங்க, செம்மையாக இருக்குதுங்க, இது சூப்பராக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு அப்போ 150 ரூபா கொடுத்தாருங்களா. நான் என்ன பண்ணேன், டீ கடைலாம் தேடினேன், ஹோட்டலும் காடினேன், ஒன்றும் கிடைக்கல. இது மேலேயும் வழி போகுதுங்க, நமக்கும் எங்கே போகுதுன்னு தெரில. இது மேலேயும் வழி போகுது, அப்படியே போய் மரம் மேலே நடக்கிறது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன், ஒரு 2 கரும்பு ஜூஸ் இந்திக்காரன் பைப்புள்ள இந்திக்காரன் கரும்பு ஜூஸ் விட்டாரு. அப்புறம் கரும்பு ஜூஸ் வாங்கி 2 குடிச்சிட்டு வந்து காரில் உட்காந்துனேன். அப்புறம் வந்து வருவான்னு பார்த்தோம், கஸ்டமர் வரல. 3:15 ட்ராப் பண்ணேன், வரவே இல்லை. அப்புறம் திரும்பி போய் 4 மணி 4:45 இருக்கும் டீ சாப்பிட்டு வந்து ஒரு டீ 2 பிஸ்கெட் சாப்பிட்டு வந்துட்டேன். ஹோட்டலே இல்லை. அப்புறம் 6 மணிக்கு கஸ்டமர் வந்தாங்க, அதான் கேட்டேன். எப்படின்னா வரும்போது மாதவரம் பிடிச்சி வந்துட்டேன், அதாவது மதுரையில மாதவரம் அப்படி பிடிச்சி போயிட்டேன். அவங்க குளத்தூர்ல போகும்போது கேட்டேன் அவங்க கிட்ட, ஹைவே பிடிச்சே போயிடலாண்ணா அப்படின்னா. இல்லப்பா, நம்ம சிட்டிக்குள்ளே போயிடலாம். சிட்டிக்குள்ளே போனால் 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டரு, ஹைவேல போனால் 54 கிலோமீட்டரு, 2 டோல்கேட் வரும். ஆனால் என்னன்னா 6 மணி கிளம்புனா பாருங்க, ஒரே டிராஃபிக். கிளச்சு பிரேக்கு ஆக்சிலேட்டர், கிளச்சு பிரேக்கு ஆக்சிலேட்டர். ஓகேங்களா, கால் வலியே வந்துச்சுங்க எனக்கு, செம்ம கால் வலி, ஒண்ணுமே முடியல. கீரை மாத்துறது, கிளச்சு மாத்துறது, பிரேக் அடிக்கிறது. டிராஃபிக்ல வண்டி ஓட்டினாலே பயங்கர 2 மணி நேரம் டிராஃபிக்குங்க. கரெக்டா 6 மணிக்கு எடுத்தேன், 8:45 தான் போய் இறக்கி விட்டேன் பாத்துங்க. ஓ, செம்மையா ரோடு போட்டுக்கிறாங்க. 8:45 தான் போய் இறக்கி விட்டேன். வாவ், அடா அடா அடா, பியூட்டிஃபுல். அடா 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 அடா, என்னடா வண்டி இப்படி திணற, கியர் மாத்தி போறான்ல, அதாங்க. வாவ், செம்மையா இருக்குங்க. வரும்போது வேற லெவல்ல இருக்கும் பொழுது. சேஃப்டிக்கு ஒன்றும் இல்லைன்னாங்க, இவ்வளோ கம்பி போட்டுக்கிறாங்க, சேஃப்டியே இல்லைன்னாங்க. வாவ், செம்மையா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்எம்காக எடுத்துன்னு போய் விட்டேன். அதுக்கப்புறம் என்னடா ஸ்ட்ரைட்டா ஒரு ரூட்டு போதும், வியூ பாயிண்டா? ஆமாங்க, வியூ பாயிண்ட். பாருங்க, ஸ்பீட் பிரேக்கர் போட்டுக்கிறாங்க மாதிரி, ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இல்லை, ரோடு வெட்டின ரோடு. இங்கே சேஃப்டியே இல்லைன்னாங்க, பயங்கர சேஃப்டி ரெடி பண்ணிட்டுக்கிறேன். அவர் வரும்போது சேஃப்டி இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. வாராயோ வாராயோ. ஏறு 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 ஏறு, உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் நம்பி நம்பி. என்னையே உன்னால ஏற்ற முடியல, கல்கத்தாவே ஓட்டணுன்ற மாதிரி. டடா டடா, 6:45 விட்டேன் நான். அதுக்கப்புறம் அது 8:45 விட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட கூப்பிட்டாங்க, கார் பார்க்கிங்கே இல்லை. அப்புறம் சாப்பிட போயிட்டு அது எல்லா விதமான சாப்பாடு இருந்த மாதிரி. ஐயோ, ஏறிடா ஏறிடா ஏறி போடா, செம்மையா இருக்குங்க. இப்போ ஒரு போட்டோ எடுத்துருவோம், நானும் என் பைக் மட்டும் போட்டோ எடுப்பேன். பாருங்க, இந்த ஊரோட அழகை நான் டெவலப் பண்ணேன், எக்ஸ்ப்ளோர் பண்றேன். இன்னும் 2 மலை ஏறணுமா? 1 2 3 மலை ஏறணும்.
குழந்தைக்கு வர ஆயில் சர்வீஸ் பண்ணணும். குழந்தை பாவம். இந்த உலகத்தில் நம்ம தான் வீடியோ எடுத்து போடுறதுல நம்பர் 1 டாப் வரும். போய் முருகரை பார்க்குறோம், அட்டனன்ஸை போடுறோம். அப்புறமா சாப்பிட்டேன். ஸ்வீட்டு 2 ஸ்வீட்டு, அப்புறம் வந்து இட்லி, அப்புறம் ஒரு தோசை வைக்கலன்னு நினைக்கிறேன், தோசை வைக்கல, ரொட்டி, அப்புறம் வந்து இடியாப்பம், அப்புறம் ஐஸ்கிரீமு எல்லாம் சாப்பிட்டு அந்த வண்டியில் உட்காந்துருந்தேன். அப்புறம் கஸ்டமர் போகலாம் போ அப்படின்னாங்க. வா, கஸ்டமர் போகலாம் போனாங்க. என்னடா இன்னும் மழை வரணுமா? ரைட்ரா, அப்புறமா போகலாம் போனாங்க. அப்போ பிடிச்சவன்னா புடின்னு எத்தனை மணிக்கு கண்ணை சுத்துதுரா, தலை சுத்துதுரா குமார். பாலமதியோட பெரிய மலையா இருக்குமோ? எனக்கு தெரிஞ்சு பாலமதி தான் பெருசுன்னு நினைச்சேன். இது அதோட பெரிய மலையா இருக்குமோ? என்னடா, வா, வீடியோ எடுக்கிறதுக்கோசமே ஷூட்டிங் பார்த்து செம்மையாகுது. நம்மளுக்கோசமே தயாரிச்சிருப்பாங்களோ? யாருமே இல்லடா, நான் மட்டும் தான்டா இருக்கிறேன். டேய், அடா 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 அடா, அங்க போகாதடா, பாதாள சாக்கடா, பல்லண்டா. ஓ, இந்த மலை மேல தான் ஏறி போனாங்களா அவங்க இன்ஸ்டால வீடியோ போடுறதுக்கு? ரைட்ரா, தெரியுதுங்களா? இந்த மலை மேல அப்படியே போகலாம் இன்ஸ்டால வீடியோ எடுத்து போடுறதுக்கு, செம்மையா இருக்கும். இப்போ நம்ம அந்த மலை ஏறணும், அதுவா மலை கோயில். செம்மையா இருக்குது, சூப்பராக இருக்குங்க இடம். உண்மையாக வந்து சூப்பராக அமைதியாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே இறங்கி போயிடலாம் பொழுது அந்தளவு இருக்குது. அவ்வளோ விவசாயம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? சுற்றி மலை தாங்க. அங்கே உள்ளுக்குள்ளேயும் பாருங்க எவ்வளோ மலை, குட்டி குட்டி மலை, அப்படியே குட்டி குட்டி மலை, குட்டி குட்டி மலை, குட்டி குட்டி மலை, குட்டி குட்டி மலை. ட்ரெக்கிங் போகலாம், அதான் ட்ரெக்கிங் போகலாம். அப்படியே அந்த மலை மேலே லைட்டாக போயிட்டு வரலாம். அந்த மலை மேலே ஏறி அந்த மலைக்கு போயிட்டு வராங்க நிறைய பேர் ட்ரெக்கிங் மாதிரி. ஓகேங்களா? இப்படியும் போகலாம், அப்படியும் போகலாம், எப்படி வேணால் போகலாம். இது எப்படி சொல்கிறது, அந்த கூலிங் டைமில் வந்தோம்னா சூப்பராக இருக்கும். இந்த இடம் வேறு லெவலில் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மலை மேலே போயிட்டுருக்கோம், மலை மேலே போய் கொண்டு இருக்கும் நம்ம வண்டி அங்கே இருக்குது. செம்மையாக இருக்குங்க அவங்க. இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து ரசிக்கணும் நான் எப்பயோ யோசித்தேன், ஆனால் இப்போ தான் நடக்கணும்னு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் மலைக்கு போயிடலாம் போகுது, அதுக்கு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் போகுது. ஆமாம், டம்மு அடி வாங்குறோம், போகிறோம், இந்த மலையோடு திரும்பிடலாம். ஓகே, என்னன்னா எப்படி சொல்கிறது, அது பேரே வரமாட்டேங்குது. ட்ரோன் மட்டும் இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஊரில் இப்போ இந்த மாதிரி அழகாக வந்து ஷூட்டிங் இருக்குது, செம்மையான இடங்க, செம்மையான பிளேஸு. இதுக்கே மூச்சு வாங்கினா எப்படி? இதுக்கே மூச்சு வாங்கணும். சரிங்களா? என்னன்னா அழகாக இருக்குது. நிறைய வந்து பெரிய பெரிய மூவி ஷூட்டிங்லாம் எடுக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது. மலை மேலே மலை போகிறது, கல் மேலே கல் போகிறது. ஓகேங்களா? யாருமே இல்லைங்க, நான் மட்டும்தான் இருக்கும் பொழுது. ஏன்னா யாரும் வரமாட்டாங்க பொழுது. கோயிலுக்கு விசேஷ நாளில் மட்டும் வரும். எவ்வளோ தென்னை மரம், எவ்வளோ விவசாயம், எவ்வளோ இது இருக்குதுங்க. பண்ணை மரம் சுற்றி மலை தாங்க. வேறு லெவலில் இருக்குங்க எக்ஸ்பீரிமெண்ட். ஊட்டி மாதிரி இருக்குங்க. நம்ம ஊரே இவ்வளோ அழகாக இருக்குங்க. அதான் பாலமதியோட பெரிய மலை தாங்க இது. பார்க்க தான் சின்ன மலை நினச்சினேன், பாலமதி சின்னது தான் போடுது. தண்ணி குடிச்சிட்டு கிளம்புவோமா? கோயிலில் சவுண்டு வர மாதிரி இருக்குது. ஓ, பைக்கில் யாரும் வராங்களா? கோயிலில் சவுண்டு வர மாதிரி.
இன்னும் காதல் ஜோடிகளோட வந்திருக்காங்க. வண்டி ஆஃப் பண்ணிட்டு ஓட்டக்கூடாதுன்னு தெரியாதா? ஆஃப் பண்ணிட்டு தான் ஓட்டுறாங்க நிறைய பேர். வண்டி ஆஃப் பண்ணிட்டே ஓட்டக்கூடாது, ஆஃப் பண்ணிட்டு தான் ஓட்டுறாங்க. வா, தண்ணி குடிச்சிட்டேன், வயிறு ஃபுல்லாயிடுச்சு. தண்ணி குடிச்சிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும் போது. போயிடுறாங்களா காதல் ஜோடிகள்? வா, இருக்கிறதுலேயே உச்சிக்கு போயிட்டு இருக்கேன்டா நான். ஓ, இந்த பக்கம் தண்ணி வந்து இறங்குறதுக்கு எவ்வளோ அழகாக க்ளீனாக ரெடி பண்ணிக்கிறாங்க. இந்த இடம் பேர் என்னது? கம்மான்பேட்டை. ஓகேங்களா? இங்கே வந்து மிலிட்ரி வந்து அதிகம். அதாவது நம்ம வந்து இந்தியா பார்டரில் வேலை செய்கிறவங்க ஃபுல்லாக பாதி பேர் இங்கேருந்து தான் போய் வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா? பாகிஸ்தான் எல்லை, இந்தியா பார்டர் எல்லை. ஓகேங்களா? கம்மான்பேட்டை, வேலூர் கம்மான்பேட்டை, மோத்தக்கல் ரோடு, கண்ணமங்கலம் ரோடு. ஓகேங்களா? கம்மான்பேட்டை. வாவ், பியூட்டிஃபுல். ஓ காட் பியூட்டிஃபுல் அக்தர் இன் த ஃபீல்ட். செம்மையாக இருக்குதுங்க. ஆனால் மண் இறங்கிருமோன்னு தெரில. அடா, இது மேலே போகணும். இன்னுமா போனோம்? ஆனால் ஃபோட்டோ எடுக்க விட்றாங்களான்னு தெரில. பார்ப்போம், எடுக்க விடுவாங்களோ இல்லை எடுக்க விடலையோ. என்னடா தடுமாறுறடே குடிப்பையா. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அங்கேருந்து கிளம்புனேன் 8:40 தான், 9 மணிக்கு கிளம்புனேன். புடின்னு பிடிச்சேன். வேலூர் வரும்போது மணி என்னாச்சு? 1:30. ஓகேங்களா? அவர் வீட்டில் விட்டு நான் வீட்டுக்கு வரும்போது 2 மணி. ஓகேங்களா? அவர் படி காசு கேட்டால் அவர் என்னன்றாரு, பா 24 மணி நேரமே ஆகலப்பா. காலைல 10 மணிக்கு எடுத்து நைட்டு 1:30 மணிக்கு வராங்க, 24 மணி நேரம் ஆகலையும். ஓகேங்களா? இதுதான் வெளிநாடாக இருந்தால் 12 மணி நேரம் தான் வேலை செய்வாங்க. நம்ம ஊராக இருந்தால் எப்படின்றாங்க. என்னத்த சொல்கிறது? 2 வீலர் மற்றும் கார் பார்க்கிங் செல்லும் வழியா? இதுன்னு அது லெஃப்டில் எங்கேயோ போகுது கீழே. லெஃப்ட்லேயும் வியூ பாயிண்டா? பார்க்கிங் இந்த பக்கம் போட்டுக்கிறீங்க, அந்த பக்கம் எங்கடா பார்க்கிங்? ஒன்று மேலே நடந்து போனோமா? இதுதான் கோயிலா? சேஃப்டியே இல்லைன்னாரு ஒருத்தர். ஆனால் சேஃப்டி நல்லா தான் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் எங்கேயோ டவுன் போகுது. கோயிலில் யாரும் இல்லை, நான் வீடியோ எடுத்துப்பேன். கோயிலில் எல்லாரும் நானும் வீடியோ எடுக்கிறது கஷ்டம். யாருமே இல்லை போலுதே. வா, சமயம் இது சேவல் இருக்குது. ஓ, இதுதான் படிக்கட்டா? ஆமாங்க. குளியல் அறை கழிப்பிடம் மற்றும் ஓ, நம்ம வந்த ரோடு இங்கே இருக்கா? ஆமாங்க, நம்ம வந்த ரோடு இங்கே இருக்குங்க. செம்மையாக இருக்குதுங்க மலை. ஓ, இதுதான் படிக்கட்டா? ஆமாம், இதுதான் படிக்கட்டா? இது படிக்கட்டு இல்லைங்க. படிக்கட்டா இப்போ எங்கடா இது? அந்த படிக்கட்டை காணோம். செம்மையாக காத்தடிக்குது. பாத்ரூம் கட்டியிருக்காங்க, பரவாயில்ல. வியூ பாயிண்ட் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு. செம்மையாக இருக்குங்க கோயில். நம்ம 2 வீலர் விட்டாச்சு. மைக் இங்கே மாட்டிக்கிறேன். அப்படி சும்மா வியூவாக எடுப்போம். சரியாக இருக்குங்க கோயில். ஆமாம், செம்மையாக காத்தடிக்குது புசுன்னு. ஓகேங்களா? செம்மையாக காத்தடிக்குது, ஜில்லுன்னு இது காற்று. ஓ, அந்த மலை தான் அதா? ஓகே, சென்டராக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மலை தான். ஆனால் குப்பை தொட்டியாக போட்டு வச்சுக்கிறாங்க. இதாக இருக்குது பாருங்கள், நம்ம அந்த ரோடு பருவதமல்ல ஏதோ ஒரு ஒயிட் கலர் கோடு தெரிஞ்ச மாதிரின்னு. அங்கேருந்து நம்ம நடந்து வந்துடுறோம். அங்கேருந்து அந்த மலை பேக் சைடு தான் நம்ம வீடு. ஓகேங்களா? மலைக்கு நடுவில் வந்து அப்படியே வந்துடும். சூப்பராக இருக்குது. எங்கடா படிக்கட்டு காணும்? இந்த பக்கம் தான் நான் படிக்கட்டுனாங்க. படிக்கட்டு இந்த பக்கமாக வருது.
தெரியலையே. ஆனால் இதோட படிக்கட்டு முடிஞ்சிதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதோ படிக்கட்டில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம இந்த போயிட்டுருக்கோம் இல்லைங்களா, இது படிக்கட்டு தான் போகுது. இந்த வருது பாருங்க படிக்கட்டு. ஓகேங்களா, இதோட படிக்கட்டு முடிஞ்சிட்டு போடுது. மயில்லாம் இருக்கா? ஓ, இதோட படிக்கட்டு முடிஞ்சிட்டா? அது வருது பாருங்க படிக்கட்டு. ஓகேங்களா, அது தெரியுதுங்களா, அதுதான் படிக்கட்டு. நம்மளும் படிக்கட்டில் போய் படிக்கட்டிலே வரப்போம். செம்மையாக இருக்குங்க. எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்து வீடியோ எடுப்பாங்க. நான் கோயிலுக்கு போகிறது மாதிரி வீடியோ எடுப்பாங்க. கமாண்டுக்கு எருமாண்டம் வேற லெவலுங்க, செம்மையாக இருக்குங்க. இங்கே இருக்கு பாருங்க, ஓம் முருகன் போட்டு வச்சுக்கிறாங்க. ஓம் முருகா வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. செம்மையாக இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு எவ்வளோ படிக்கட்டு இருக்கும், ஒரு 500 படிக்கட்டு இருக்குமா. இந்த பக்கம் ரெடி பண்ணல ஒன்றும், ஆட்டே போட்டாங்க. இது வேற காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவானுங்களா? கொடுத்துட்டு போகிறானுங்கப்போ. யூடியூப்பில் காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவானுங்க அந்த பாட்டு வர்றது கூட. பேஸு குட்டி பையா கச்சிரா வேற பின்னாடியே வரான். பரவாயில்லைங்க. கம்மோன்பேட்டை, ராணுவப்பேட்டை, இப்போதான் கூட்டமாக வருதா? கூட்டம் இப்போ தான் வராங்க. புரியுது, செம்ம கூட்டம் வருது. இங்கே ஒரு முருகர் இருக்காரு பொழுது. நேரம் மாலை 5 மணி. தேவ தேவதைகளை வழிபடுவோர் தேவ தேவதைகளை அடைகின்றனர். நம் முன்னோர்களை வழிபடுவோர் நம் முன்னோர்களை அடைகின்றனர். பூதகணங்களை வணங்குவோர் பூதகணங்களை அடைகின்றனர். என்னை வணங்குவோர் என்னையே அடைகின்றனர். ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 9 பாடல் 25. அருணகிரிநாதர் பெருமான் அருளிய கந்தர் அலங்காரம். தெண்டாயுதம் திரிசூலம் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விட விடுவேன். செந்தில் வேலனுக்கு சொண்டாகிய என் அதிரோத ஞான முருகர் கிளீனா தெரிறாருங்க. இங்கிருந்து சூப்பரா இருக்கும் மலைப்பா சாமி. ஆடா ஆடா, ஏன்னா வீணனா அவ்வளோதான் பொழுதுன்ற மாதிரி. ஓ, படிக்கட்டு வளைஞ்சு வளைஞ்சு வருதா? எலக்ட்ரிக் ஒயரு. வேறு லெவலில் இருக்குங்க கோயில். இன்ஸ்டாவில் பார்த்ததோட சரி, நீங்கள் சூப்பராக இருக்குங்க அவங்க கோயில். சேவல்லாம் இருக்குது. கோயில் அப்படி சுற்றி வரணும், நம்ம இந்த பக்கம் சுற்றி வரணும். மயில் இருக்கா? மயில் இருக்கான்னு தெரில. மயில்ரா? ஆமாங்க. ஓ, மயில் நிறைய இருக்கா? இதுக்குள்ள ஒன்று இருக்குது. இதுக்குள்ள தான் மயில் இருக்கா? மயிலே தெரியல, ஆனால் இங்கே இருக்க மயில் இருக்கு. பீகாக். பீகாக் ஒரே மயில் தான் இருக்கா? ஆமாங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் பத்துனுக்குதுங்க வெயிலுக்கு. பெருசாக பத்துனுக்கு சொல்லுதாங்க. பெருசாக இருக்குதுங்க அந்த பக்கம் ஆடி. மயில் ரொம்ப பெருசாக இருக்குது.
ஒரு வழியாக சாமி நிறைய பார்த்தாச்சு. மயில் பார்க்க வந்துடுறேன். ஹாய் குட்டி பையன். சூப்பராக நான் சாப்பிட கொடுப்பியான்னு பார்க்குறானா பார்த்தியா, கையை தலையில் விட்றான். வா ஒன்றுமே இல்லை, எதிர்பார்க்குறான் போது. ஏதாவது ராணி எங்கள் இங்கே கொட்டி வச்சுக்கிறாங்க. இங்கே ஒருத்தன் பத்துன்னு வரோம். ஒளிஞ்சிட்டு பார்க்குறோம். வா சவுண்டு பார்த்தீங்கன்னா பெருசுங்க, அது குட்டி போடுது. சாமி பார்த்தாச்சு ஒரு வழியாக. மனசு நிம்மதி ஆயிடுச்சுங்க. எல்லாருக்கும் நல்லா இருக்கும். அப்படி போய் இப்படி சுற்றி வந்துச்சு. மன நிம்மதி ஆயிடுச்சு. கோயிலுக்கு வந்தாலே ஒரு நிம்மதி வந்துடுது. நீங்கள் சாப்பிடுங்க, வாங்கிக்கிறேன். சரி, தேங்க்ஸ். செம்மையாக இருக்கு. ஒரு லெவலில் வருதுங்க சாமி. ஆப்போசிட்லேயே மலைங்க ஃபுல்லாக. இங்கே ஒரு முருகர் இருக்கார் போனது. அவர் தான் வந்து கோயிலோட சாமியார்னு சொல்லுறது சாமி. இங்கே ஒரு முருகர் இருக்கார் பாருங்க. நம்மளுக்கு பிரசாதம் கொடுத்துருக்காங்க. இது எப்போ கட்டப்பட்டது? இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டது? இது கும்பாபிஷேகம் வந்துருக்கும் 2021 கும்பாபிஷேகம். கோயில் கட்டுறது? கோயில் கட்டினது ஒரு 8 வருஷமா வேலை நடந்துருக்காரு. 8 வருஷமா? இது எப்போ 2000 இருக்குங்களா அந்த கோயில்? ஆமாம். அது முன்னாடிலேருந்து இருக்குங்களா? 70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அந்த சின்ன முருகர் இருக்காரு. ஆமாம், முன்னாடி இருக்காரு. அது இந்த இடத்துல ஒரு கல் இருக்கிற கல்லுகளை வச்சு கட்டி. ஓகே. அவங்க 70 வருஷமா அவங்க முன்னோர்களாக வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. 70 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இருக்குங்களா இந்த கோயில்? இது மண்டபம் பெருசா இருக்கிறதுனால சாமி பெருசா வைக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தராக ஒரு சொல்லி அப்போ அது அவங்க துணை முருகரை வச்சிடலாம். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டாங்க. அது கல்யாணம் காது குத்துக்குள்ள அங்கே வச்சிருவாங்க. ஓகே, அந்த சின்ன முருகர் சின்ன முருகர் அது வந்து மண்டபம் இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி மண்டபம் போட்டுட்டாங்கன்னா அந்த விசேஷமெல்லாம் அங்கே வச்சுருவாங்க. இந்த எப்போ விசேஷம் டேட்டு? இங்கே வந்துட்டு 6 விசேஷம் இருக்குது. 6 விசேஷம். ஆடி பெருக்கு இருக்குது. அப்புறம் வைகாசி விசேஷம் இப்போ போச்சுங்களா. கோயில் பேர் என்னங்க? குழந்தைவேல் பாலமுருகன். குழந்தைவேல் பாலமுருகன். ஓகே, கம்மான்பேட்டை. ஓகே, சரி, தேங்க்ஸ். குழந்தைவேல் பாலமுருகன், கம்மான்பேட்டை.
பழைய முருகர் வருவாங்க, பழைய கோயில் வரலாம், புதுசாக கட்டப்பட்ட கோயில் எதுவா? பழைய முருகர் அவரு, புதுசாக கட்டப்பட்ட கோயில் இது. இது வந்து பழைய கோயிலுங்க விட்றாங்க பாருங்க. இராணுவப்பேட்டை, கவான்பேட்டை, சக்தி மலை குழந்தை சக்தி மலை குழந்தை பாலமுருகன் திருக்கோவில். 2 மயில் இருக்கு, ஒரு சேவல் இருக்கு, ஒரு குட்டி டாக் இருக்கு. போகலாங்களா? நம்ம தண்ணி குடிச்சாச்சு. அந்த அக்கா தான் பிரசாதம் கொடுத்தாங்க, அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க போகுது. அது இருக்காங்க பாருங்க, அவங்க தான் பிரசாதம் எடுத்துன்னு வந்தாங்க. நல்லா இருந்துச்சு பிரசாதம். போகலாங்களா? போகலாங்களா? ஒரு வழியாக சாமியை பார்த்தாச்சு. ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியல. முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும் முருகா. நம்ம விஜய் சார், சிஎம் சாரும் கூட நல்லா இருக்கும். அவ்வளோதான், கோயில் பார்த்தாச்சு ஒரு வழி. ஜில்லுன்னு காத்தடிக்குது. 70 வருஷம் வந்து போகலாமா? இதில் போகலாமா? 70 வருஷம் வந்து பழமையான கோயில் வாங்கலாம். என்னடா கீழே இறங்கிட்டா ஏற முடியுமா? 70 வருஷம் பழமையான கோயிலாங்க. ஓகேங்களா? 70 வருஷம் பழமையான கோயிலாம். அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து சின்ன முருகர், அதுக்கு அடுத்தது இந்த கோயில் பெரிய கோயில் கட்டிக்கிறாங்க. இது பாருங்க, இது வந்து மொட்டை அடிக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, காது குத்துறது, ஓகேங்களா, எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணுறாங்க போகிறது. இது வந்து வியூ பாயிண்ட் போகிறது. அனல் அடிக்குது ராமுருகா. இந்த அக்காவுக்கு நன்றி சொல்லாம வந்துட்டேன், சாரிக்கா. பிரசாதம் சூப்பராக இருந்துச்சு. கோயிலுக்கு வந்து பிரசாதம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் கோயிலுக்கு போகிறதே பெரிய விஷயம் இல்லை. நிறைய பேர் கோயிலுக்கு கூட போக மாட்டாங்க. செமையாக இருக்குது இந்த இடம். அடா பச்சை பசேல்னு அமைதியாக இருக்குது. நம்ம பாட்டுன்னு வந்து உட்காந்து இருக்கலாம் போடுது. மரம் தூளை யாரும் எடுக்க மாட்டாங்க, சாவி வண்டியிலே இருக்குது. நம்ம பாட்டுன்னு வந்து உட்காந்து இருக்கலாம் போடுது, ஜம்முன்னு சொல்லுதுங்களா. அப்படியே அமைதியாக உட்காந்து அழகாக பீஸ்ஃபுல்லாக இயற்கையை ரசிச்சுக்கிட்டு செம்மையாக இருக்குங்க. நிறைய இடத்த வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதான் ஒரு கொஞ்சம் சீக்கிரம் வந்தனால பரவாயில்ல. ஜோக் ஃபால்ஸில் இப்படி தான் பார்த்துன்னு 500 ரூபா கொடுத்துட்டு இந்த மாதிரி மலை மேலே போய் பார்த்துருந்தேன். கீழே ஒரு 1000 அடி போடலாம். இல்லைன்னா ஒரு இடம் கூட தீராது. 500 ரூபா கொடுத்துட்டு அவர் ஐஃபோன் வாங்கிக்கினார். இப்படி வந்து பார்த்துன்னு வந்து வீடியோ எடுத்தார். இப்படி பார்த்துன்னு அவர் வீடியோ எடுத்தார். போகலாங்களா? அவ்வளோதான், ஆசை முடிஞ்சிடுச்சு. அந்த வழியாகவே ஓடி போயிடலாம். சூப்பராக இருக்கு மேடம், நல்லா படம் எடுக்கிறாங்க, செம்மையாக இருக்குது. மயில் கற்றுட்டு பார்த்தீங்களா? 2 மயில் இருக்குது, ஒன்று குட்டி ஒன்று பெருசு. கூட்டம் வந்து 1 வருஷத்துக்கு 6 விசேஷம். 70 வருஷம் கழிவுனா பரவாயில்ல. நான் பிறந்திருக்க மாட்டேன், நான் பிறந்தே 30 வருஷம் தான் ஆகுது. நான் பிறந்தே 30 வருஷம் தான் ஆகுது. கோயில் 70 வருஷம்னா யோசிச்சு போகிறோம். இது வேற அப்பப்போ
மூச்சு பயங்கரமாக வாங்குதுடாப்பா சாமி. தண்ணி குடிச்சாலே வயசாகி போச்சு. 90s கிட்ஸ் எல்லாம் வயசாயிடுச்சு. 2K கிட்ஸ் தான் வயசு எல்லாம் வயசாகாமல் ஏறுகிறா கைக்குள்ள. ஆமாம் 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 ஆமாம். செகண்ட் கியர்லேயே ஏற்றிட்டேன். ஃபஸ்ட்டு கியரு செகண்ட், அவ்வளோதான் மூஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாத, டெனர் விட மாட்டேன். இவரு நான் காக்கா என்னை வீட்டுக்கு போகாத அப்படின்னு தடுக்கிறாரா? அப்படிலாம் இல்லை, 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் போதும். ஓ, இதுவரிலேருந்து தார் சாலையா? இதுலேருந்து சிமெண்ட் சாலை. ஓகேங்களா? அடா 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 அடா, பச்சை கொசேன்னு இருக்குது. இன்னும் மழை குளிர் டைம், அதாவது பனி பெய்கிற டைமில் வந்தோன்னா இந்த பிப்ரவரி ஜனவரி டைமில் வந்தால் செம்மையாக இருக்கும். இப்பயே இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் ஜனவரி பிப்ரவரி டைம்லாம் வந்தால் சூப்பராக இருக்கும். இயற்கை ரொம்ப பயங்கரமாக ரசிக்கலாம். அந்த டைமில் மிஸ்ட்லாம் இருக்கும் இல்லைங்களா? மலை மேலாம் போகலாம், மிஸ்ட்லாம் இருக்கும். என்ன ட்ரோன் இருந்துச்சுன்னா வேற லெவல் வீடியோ எடுக்கலாம். ஓகேங்களா? ட்ரோன் இருந்தால் சூப்பராக எடுக்கலாம். நல்ல திருப்தியாக சாமி பார்த்தாச்சு, எல்லாருக்கும் வேண்டியாச்சு. எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளே. யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னுலாம் நினைக்க மாட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் மட்டும் எப்படின்னா போட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். ஏன்னா அந்த கடவுளுக்கு என்னை பிடிக்கலங்க, ரொம்ப சோதிக்கிறாருங்க. அதாவது யார் மேலேயும் அதிகமாக பாசம் வைக்கக்கூடாது போலங்க. எல்லாம் பாதியிலே வந்து பாதியிலே போயிடுவாங்கன்றது லேட்டாக தான் நம்மளுக்கு புரியுது. என்ன பண்ணுறது? அதாவது எப்படி சொல்கிறது, நான் பிறந்ததே ஒரு சாபம்னு நினைக்கிறேங்க. கோயில் வந்து புலம்ப கூடாதுன்னு பார்க்குறேன், புலம்ப வச்சிருவாங்க போது. அதாவது வரும்போதும் ஒன்றும் கொண்டு வரல, போகும்போதும் கொண்டு போகிறதில்ல, நடுவில் மட்டும் நம்மளுதுன்ற மாதிரி. இந்த உலகத்தில் எல்லாமே நம்மளுக்கு தானே அப்படின்ற மாதிரி பாருங்க, அழகாக வளைஞ்சு போகுது பாருங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே இருக்கிறவர்களும் பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சந்தோஷமாக போய் சேர்ந்தோம். ஒன்றுமே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு 4 நல்லது செஞ்சோம்மா, நல்லபடியாக வாழ்ந்தோம்மா, எந்த நோய் நொடியும் இல்லாமல். பணம் தேவைதான், இல்லைன்னு சொல்ல. வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசை, என்ன பண்ணுறது? படிப்பு இல்லை, என்கிட்ட திறமை இல்லை. ஓகேங்களா? அதுக்கான டேலண்ட் இல்லை, பேசுகிற இங்கிலீஷ் தெரியாது, நாலேஜ் இல்லை. ஓகேங்களா? அது எப்படி போகிறதுன்னு தெரியாது, யாரை பிடிக்கணும்னு தெரியாது, எவ்வளோ செலவாகும்னு தெரியாது. ஓகேங்களா? அவங்க ஹெல்ப் பண்ணால் ஈஸியாக போயிடலாம், ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு தான் நம்ம மேலே பாசம் இல்லையா, நம்ம தான் அவங்க மேலே தேடி தேடி போய் பாசம் வைக்கிறோம். அதனால அதை எதிர்பார்க்கறது வேஸ்ட்டு. நம்மளுக்கு வாழ்க்கை கடவுள் கொடுத்துக்கிறார் டிரைவர் வேலை. ஓகேங்களா? டீயாக வேலை செய்கிறேன், இப்போ வரலாம் டீயாக தான் வேலை செஞ்சுன்னுக்கிறேன். நேற்று எத்தனை மணிக்கு? முன்னா நேற்று நைட்டு 1:30 மணிக்கு வந்தோன்னா, 1:30 மணிக்கு வந்து காலைல என்னால் ஏஞ்சிக்கவே முடியல. ஓகேங்களா? காலைல ஏஞ்சி ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி டியூட்டி கொடுத்தாரு, லோக்கல் டியூட்டி. ஓகேங்களா? அவர் படிக்காசே அனுப்பல. அப்புறம் என்னப்பா நீ தான் 24 மணி நேரம் வேலை செய்யலப்பா அப்படின்றாரு. 10 மணிக்கு போய் நைட்டு 1:30 மணிக்கு வரேன், அது 24 மணி நேரம் கணக்கு இல்லையா? 24 மணி நேரம் யாரும் முதல்ல இங்கே வேலை செய்யறா? 12 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு முதல்ல இது ஒரு ரூல்ஸே போடணுங்க. 12 மணி நேரம் தான் எல்லாரும், 10 மணி நேரம் 12 மணி நேரம் தான் வேலை செய்யணும். அது மேலே வேலை செஞ்சால் எல்லாரும் கூலி எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், காசு எக்ஸ்ட்ரா போட்டு தரணும். ஓகேங்களா? இதுக்கு முதல்ல ஒரு சிஸ்டத்தை போடணும். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இங்கேயும் சிஸ்டம் எடுத்துகிட்டு வரணும் கூடிய சீக்கிரம். நல்லா நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம். இல்லை அவர் சொல்கிறாரு 800 ரூபாய்க்கு எங்களுக்கு டிரைவர் கிடைக்கும் அப்படின்னாரு. அதான் சொன்னேன், 800 ரூபாய்க்கு டிரைவர் கிடைப்பாங்க எப்படி? காலைல 10 மணிக்கு போயிட்டு நைட்டு 1:30 மணிக்கு வர டிரைவருங்களா? அதுவும் 2 மணி நேரம் டிராஃபிக்கில் கிளச்சு பிரேக்கு. நான் சொன்னேன் ஹைவேல போயிடலாங்க அப்படின்னு, கேட்கல. ஓகேங்களா? எனக்கு தெரியும் அந்த டிராஃபிக்கில். நான் அவர்கிட்ட சொல்கிறேன், குளத்தூர் போகிறதுக்கு டேரெக்டாக இப்படியே போயிடலாம், இப்படியே போனால் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடு, மண்டபத்துக்கு போயிட்டு சீக்கிரமாக ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடலான்றேன். கேட்கல. குளத்தூர் போயிட்டு வந்துடலாம்பா, ஓகேவா அப்படின்றாரு. சரி ரைட்டு, என்ன பண்ணுறது, நம்ம வேலை தானே, டிரைவர் வேலை, டென்ஷனாக போட முடியும் எல்லாத்துக்கும். சரின்ட்டு கடைசியில் நைட்டு வந்து கேட்குறேன், காலைல அனுப்பிச்சி விட்றேன்பா அவர்கிட்ட பேசிட்டு அப்படின்றாரு. நம்ம கேட்ட ஒரு படி, அவர் கொடுத்தது ஒரு படி. என்னப்பா அவ்வளோ படி கேட்குறீங்க அப்படின்றாரு. வேற எவ்வளோதாங்க வாங்குவாங்க? கஷ்டப்பட்ட காசு கேட்கறது கூட உரிமை இல்லை. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் லோக்கல் ட்ரிப்பு போய், ஃப்ரெண்டு சொன்னார் லோக்கல் ட்ரிப்பு போய், அந்த கஸ்டமர் சூப்பர் கஸ்டமர், லோக்கல் ட்ரிப் கஸ்டமர், வெள்ளூர் கிச்சன்லேயே உட்கார வச்சு என்ன வேணுமோ சாப்பிடுங்க. நான் வெஜ் ரைஸ் வாங்கிக்கினேன், வெஜிடபிள் ரைஸு. ஆனால் ரைஸ் சாப்பிட முடியல, ரொம்ப ரைஸு.
சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டியூட்டி முடிச்சுட்டு திரும்பி வந்தேன் நேற்று நைட்டு. ஓகேங்களா, நேற்று நைட்டு சென்னை போயிட்டு டவேரால அன்னைக்கு போனது வந்து மகேந்திரா. மழை பெய்யுற மாதிரி இருக்குங்க கிளைமேட்டு. கேவி 100. ஆமாம், கேவி 100ல போனேன். அதுக்கப்புறம் வந்து கிரிட்டால போனேன் லோக்கல் டியூட்டி. அதுக்கப்புறம் வந்து நேற்று டவேரால போனேன். நேற்று 9 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. மொத்தம் நேற்று 3 டியூட்டி வந்துச்சு எனக்கு. ஓகேங்களா, கர்நாடகா போகணுன்னாங்க. நான் கர்நாடகா வந்து எங்கே போகணும்னு சொல்லல. ஓகேங்களா, அவர் எங்கே வேணா போகிறான், ஆனால் டிரைவர் தேவையாம். டிரைவருக்கு எங்கே போகணும், அதாவது ஓனருக்கு எங்கே போகணுன்னே தெரியாதான். ஆனால் கார் மட்டும் கொடுத்துருவாராம், டிரைவர் போட்டு அனுப்பிச்சிடுவாராம். எனக்கு ஒன்றுமே புரியலங்க. டிரைவர் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு டிராவல்ஸ் பேசுறாங்கன்னா எங்கே போகிறாங்க, எப்போ வருவாங்க எல்லாம் க்ளீனாக கேட்பாங்க. இவர் எங்கே போகிறாங்கன்னே சொல்ல மாட்டாராம், ஆனால் டிரைவர் தேவையாம். அதுக்கு கர்நாடகா கேன்சல் பண்ணிட்டேன். அப்புறம் என்கிட்ட டிரைவர் கேட்டாங்க, என்கிட்ட டிரைவர் யாரும் இல்லைங்க, நீங்கள் எங்கே போகிறாங்கன்னே சொல்ல மாட்டீங்க. கர்நாடகாவில் 3 நாள் எங்கே வேணா போவாங்கன்றாங்க. டிரைவர் 300 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓட்டுவாங்க. அதுக்கு மேலே எங்கே வேணா போவாங்கன்னா எப்படி விடிய 24 ஹவர்ஸ் வண்டி ஓட்டுன்னு இருப்பாங்க. மிஷினா டிரைவரு? புகமயமான எதிர்காலம். டிரைவர் மிஷின் போலகுது, எங்கே வேணா போவாங்க போலகுது. அவங்க டயர்ட் ஆக மாட்டாங்க, டிரைவர் டயர்ட் ஆகிடுவாங்கல்ல, அதை யோசிக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, அது வேணான்ட்டேன். அதுக்கப்புறம் வந்து சென்னை டவேரால போகிறதுக்கு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சென்னை ட்ரிப்பு தான் அந்த ட்ரிப்பே கேட்டேன் நான். ஓகேங்களா, நிறைய டைம் இந்த பக்கம் போய்க்கிறேன். ஆனால் இந்த கோயிலை பார்த்தது இல்லைங்க. இப்போதான் போய் கோயிலே பார்க்குறேன். பாய்டா முருகா, சாரி பாய் அப்பா, கடவுள் அப்பா. அப்புறம் வந்து அந்த ட்ரிப்பு வேணான்ட்டேன். அதுக்கப்புறம் டவேரா ட்ரிப்பு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எப்படி 9:20 வண்டி எடுத்து 12 மணிக்கு ஏர்போர்ட்ல வரணும் கஸ்டமர். ஓகேங்களா, சாப்பிடவே இல்லை நைட்டு மெக்கானிக்கல்ல தான் இருந்தேன். லோக்கல் போயிட்டு வந்து மெக்கானிக்கல்ல இருந்தேன். 9 மணிக்கு வண்டி எடுத்து 9:20 வண்டி எடுத்தேன். 9:20 வண்டி எடுத்துட்டு மெக்கானிக் ஷெட்ல என்ன கரெக்டாக 9:20 ஃபோன். 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு 9 மணிக்கு வந்துருப்பாங்க. சத்தேச்சரில் 9 மணிக்கு கஸ்டமரை பிக்கப் பண்ணாங்க. நாங்கள் 9:20 கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டேன். கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு 12 மணிக்கெலாம் ஏர்போர்ட்டில் வரணுமா, ஒரு 3 மணிக்கு ஃப்ளைட் தான். ஓகேங்களா, அவரை விட்டுட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துடணும் அப்படின்னாங்க. நான் என்ன 12 மணிக்கு 11:40 இறக்கி விட்டேன் கஸ்டமரை. ஓகேங்களா, அவங்க லக்கேஜ் செக்கிங் ஆயிடுச்சுன்னா இவங்க வந்துடணும். ஆனால் இவங்க வரமாட்டேன்ட்டாங்க. ஓகேங்களா, நான் மறுநாள் டியூட்டி எடுப்பேன் சார், நீங்கள் வந்துட்டீங்கன்னா நான் டியூட்டி எடுத்துருவேன் சார். எனக்கு இங்கேருந்து போகும்போதே ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டு சொன்னார், காஞ்சிபுரம் ட்ரிப்புக்கு சிவகாசி ட்ரிப் இருக்கு 2 நாள், நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு எல்லாம். ஓகேங்களா, காலைல வந்தால் 10 மணிக்கு டியூட்டிக்கு போகிற மாதிரி இன்னைக்கு. ஆனால் என்னன்னா அவரு நான் வரலன்னு நினச்சி அவர் மாற்றி விட்டுக்கிறாரு. என்கிட்ட ஒரு வார்த்தையோட கேட்காம மாற்றி விட்டாரு. நான் இந்த கஸ்டமர்கிட்ட போகும்போது சொல்லிட்டேன், சார் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் வெயிட் பண்ணுவேன் சார். நீங்கள் என்ன சார், அவங்க ஃப்ளைட் ஏறி ஊருக்கு போகிற வரலாமா சார் உட்காந்துருப்பாங்க. ஓ மார்க்கெட்டா, இன்னைக்கு சந்தை மார்க்கெட்டு. அவங்க ஃப்ளைட் ஏறி ஊருக்கு போகிற வரலாமா சார் உட்காந்துருக்க முடியும். அந்த லக்கேஜ் ரிட்டர்ன் வந்துடும் இல்லைங்களா, அதனால வெயிட். அது கூட அரை மணி நேரம் 1 மணி நேரம்னா பரவாயில்ல. அவங்க ஸ்கேன் பண்ணி அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் செக்கிங்கு, அதுக்கப்புறம் போர்டிங் பாஸு, அதுக்கப்புறம் லக்கேஜ் ஸ்கேன் பண்ணோம். அதுக்கப்புறம் லக்கேஜ் உள்ள செக் பண்ணி அமுச்சு விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ளைட்டில் போய் டேரெக்டாக ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு டிக்கெட் ஸ்கேன் பண்ணிட்டு ஃப்ளைட்டில் போய் உட்கார போகிறாங்க. அதுவே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகிடும். ஓகேங்களா, அவர் ஃப்ளைட்டில் ஏறி கிளம்புறவரெல்லாம் எத்தனை மணிக்கு 11:40 விட்டேன், கரெக்டாக 2 மணிக்கு வராரு. ஓகேங்களா, 2 மணிக்கு வராரு. நான் சாப்பிடவே இல்லை. அதான் சாப்பிட காசு கொடுங்க சார், இன்னொன்று 200 கொடுத்தாரு. நான் யாராவது போயிட்டு கீழம்ல ஒரு தோசை, பிளைன் தோசை, அதுக்கு முன்னாடி ரெஸ்ட்டும் போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் பிளைன் தோசை சாப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு வந்து காரில் கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டின்னு அப்படியே பார்த்துன்னு தூங்கிட்டேன். செம்மையா இது கலக்கா செடி கிரவுண்டு, இந்த கலக்கா செடி, கிணறு போயிருங்க வா தெரியுதுங்களா. அப்புறம் வந்து பார்த்துன்னு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 மணிக்கு வந்தார். அப்புறம் புடின்னு பிடிச்சேன். இடையில வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு டீ, கமான் பேட்டர் ஸ்கூல் போல இருக்குதுங்க பாருங்க, மஜித்து. வா செம்மையா இருக்கு பார்த்தீங்களா. அந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸ் போகுது. ஃபுல்லாக விவசாயம் தாங்க, கரும்பு செடி, விவசாயம். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் வந்து டீ வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் பாஸ் வாங்கிக்கின்னு
மறுபடியும் புடின்னு பிடிச்சேன். எத்தனை மணிக்கு 4:30 அதான் 4:30 மணிக்கு அவங்கள இறக்கி விட்டேன். வீட்டுக்கு வரும்போது போய் வண்டியெல்லாம் விட்டுட்டு கணக்கெல்லாம் கொடுத்து வாடகை கொடுக்கல, படி மட்டும் கேட்டு வாங்கின்னு நேராக வண்டியை விட்டுட்டு சேஃப்டியாக வந்துட்டேன். ஓகேங்களா. வந்துட்டு வீட்டில் படுக்கும்போது 5:30 இருக்கும். ஏஞ்சி பார்க்குறேன் 9 மணிக்கு அவருக்கு ஃபோன் பண்ணுறான் அலாரம் வச்சுட்டு, இல்லைப்பா டியூட்டி வந்து நான் மாற்றி விட்டேன் அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு. என்னடாது, நான் ஃபோன் எடுக்கலன்னா கூட நீங்கள் என்ன சொல்லிடலாம். நான் ஃபோன் எடுத்து நான் ரெடியாக போகிறேன்னா எத்தனை மணி நான் வரட்டோன்னு கேட்குறேன். இல்லைப்பா நான் நைட்டே டியூட்டி மாற்றி விட்டேன், கஸ்டமர் நைன்னு ஃபோன் பண்ணாங்க. அது நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தேன்னா நீ எத்தனை மணிக்கு வருவப்பா அப்படின்னு நான் டியூட்டி மாற்றி விட்டுட்டப்பான்னு கேட்டிருந்தா கூட எனக்கு நான் என்ன, ஏன்னா இன்னைக்கு போய் வந்தா 2 நாள் சிவகாசி, நேற்று சிவகாசி போயிருப்பேன். நைட்டு நாளைக்கு நைட் ரிட்டர்னு, அப்படியே ரிட்டர்ன் ஆகிருப்பேன். அதாவது எதனா ஒரு வேலை முடிஞ்சிருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம வேலை போச்சு. இன்னைக்கு டியூட்டி இல்லை, சரியாதான் மனசு சரியில்லை. இன்னைக்கு வேற எதுவும் டியூட்டியும் வரல. ஏன்னா செம்ம டயர்டு, மதியம் வரலுமே நான் ஏஞ்சிக்கல. அதான் ஏஞ்சிச்சேன், துணி துவச்சி போட்டேன், குளிச்சேன், அப்புறம் சாப்பிட்டேன், கோயிலுக்கு வந்துட்டேன். ஓகேங்களா. இன்னைக்கு வேலையே இல்லை மொத்தத்தில். நாளைக்கு சனி ஞாயிறு தான் அதனால் வேலை எடுக்கணும். அவ்வளோதாங்க வாழ்க்கை, ஒன்றும் பெருசா இல்லைங்க. இருக்கும்போது சந்தோஷமா வந்துடணும், இல்லாத போது இல்லைன்னு நினச்சிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். போன மாசம் ஃபுல்லா வந்து செம்ம டியூட்டி. ஓட்ட டைம் இல்லை, நிக்க டைம் இல்லை, அந்த மாதிரி டியூட்டி. ஊட்டிக்கு போய் வந்து 3 ட்ரிப்பு ஊட்டி ஓட்டியிருக்கேன் தொடர்ந்து. 4வது ட்ரிப்பும் ஊட்டி வந்துச்சு எனக்கு. 3 ட்ரிப்புமே ஊட்டி பயங்கரமா ஓடிச்சு போன மாசம் வண்டி. இந்த மாசம் அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப டல்லு தான். இந்த மாசம் போனதே தெரில, டக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சு. போன மாசம் வேற லெவல் டியூட்டிங்க. ஏன் சொல்றேன்ல, 3 டியூட்டி ஊட்டிய. ஃபர்ஸ்ட் ஒரு ஊட்டி, 2வது ஒரு ஊட்டி, 3வது ஒரு ஊட்டி. ஃபர்ஸ்ட் போனது வந்து சத்வாச்சேரில இருந்து போன டிசைர்ல, ஓன் கஸ்டமரு. அவங்க வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்றது, எங்கேயுமே போல. அவங்க மெயின் ஊட்டியில போய் ரூம் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள் எங்கே போனேன் சாப்பிட்றதுக்கு, அங்கே செம்ம ஹவுஸ்ஃபுல். ஃபர்ஸ்ட் நாள் போனேன் நீ, நான் ஃபர்ஸ்ட் டைம் போறதுனால. ஓகேங்களா. ஊட்டியில் நான் ஊந்துச்சுங்க கண்ணு வேற சவுப்பாக போயிட்டுக்குது. என்னடா நெத்திலேருந்து பட்டை விழுந்து கீழே போயிடுது, தெரியுதுங்களா. நெத்திலேருந்து பட்டை விழுந்து கீழே போயிடுது. என்ன தண்ணி, வேர்வை தண்ணினாலேயா? ஆமாம், வேர்வை தண்ணி உடஞ்சில்ல, அதனால பட்டையிலேருந்து போயிடுது போடும். எனக்கு யாருன்னா சப்போர்ட் பண்ணுங்க, யூடியூப் சேனலு, இன்ஸ்டாகிராமு. ஓகேங்களா. மெயினாக யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும், வருமானம் வரும். அதை வச்சு நிறைய நல்லது பண்ணலாம், நிறைய ட்ராவலிங் பண்ணலாம். நிறைய வந்து யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய வீடியோ போடலாம், நிறைய பிளேஸ் போகணுன்னு ஆசைங்க. நிறைய பேசணும், நிறைய பிளேஸ் போகணும். நம்ம ஊரே நம்ம நிறைய வீடியோ எடுக்கணும், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரி போகணுன்னு ஆசை. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு போகிறோம். இன்னும் எல்லாருமே என்னைத்தான் பார்க்கிறார்களா? பார்க்கட்டும். நான் கூட அதான் அந்த மலை மேலே தான் கம்மான்பேட்டை முருகர் கோயில்னு நினச்சினேன். ஓகேங்களா. அந்த மலை தொட்டு வரும். அந்த மலை மேலாம் நம்மளால ஏற முடியாது. 2 வீலருக்கு போகிற அளவுக்கு ரோடு இருந்தால் தான் போவோம். 2 வீலருக்கு போகாத அளவுக்கு ரோடு இல்லைன்னா போகாது இல்லைங்க. அவ்வளோதான், போய் டீ சாப்பிட்டுட்டு அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்க வேண்டியதுதான். பார்ப்போம், நம்ம வாழ்க்கையும். இது இப்போ பாஸ்போர்ட் வேற ரினியூவல் பண்ணலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன். அது இப்போ 6 மாதத்துக்குள்ள ரினியூவல் பண்ணணுமா பாஸ்போர்ட். இன்னும் 4 மாதத்துல ரினியூவலு. கோயில் திறந்துருக்கு, எல்லாம் ஒரே முருகர் கோயில் தான். ஓகேங்களா. கோயில் திறந்துருக்கு, வருதுங்களா. கோயில் திறந்துருக்கு, சின்ன முருகருங்க, அழகா இருக்காருங்க. அவ்வளோதான், எல்லாம் ஒரே முருகர் தான். இப்போ இங்கே பார்த்த முருகரும் அதாவது ஒரு இடத்துல பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. என்னன்னா சக்தி வாய்ந்த முருகர்கள பேர் போன முருகர், அவ்வளோதான். திருச்செந்தூர், மருதமலை எல்லாம் ஒரு வேற வேற முருகர். ஓகேங்களா. ஒரே ரூபம் தான், எல்லாம் வேற வேற முருகர், அவ்வளோதான் வித்தியாசம். டீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம டீ இல்லைன்ற மாதிரி கதை. ஆஹா, ஏகப்பட்ட பெஸ்டா இருக்கு. இங்க வந்து ஆஞ்சநேயரா? ஆமா,
செம்ம டஸ்ட்டுங்க. இப்போ வேற பாஸ்போர்ட் வந்து ரேட் ஏற்றிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரில. பாஸ்போர்ட் ரேட் ஏற்றல, அப்ளை பண்ற பாஸ்போர்ட் வந்து 60 பேஜ், அதாவது 60 பேப்பர் இருந்தா ஃபர்ஸ்ட்லாம் வந்து 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்குள்ள அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணி பாஸ்போர்ட்டை வீட்டுக்கு வந்துடும். இப்போ வந்து 3500 ரூபாய். ஓகேங்களா, ஏகப்பட்ட தூசி பார்த்தீங்களா. 3000 ரூபாய் இப்போ வந்து. என்ன பண்றது, 3000 3500 ரூபாய். அதுக்கு மேலே போனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி ரேட். அதாவது பாஸ்போர்ட்டுன்றது வந்து ஒரு ஐடி ப்ரூஃபை தவிர வேற எதுக்கும் அது இது இல்லை. ஓகேங்களா, பாஸ்போர்ட் வந்து எப்படி சொல்றது, ஆதார் கார்டு பேன் கார்டு மாதிரி அது ஒரு ஐடி ப்ரூஃப் தான். ஓகேங்களா, அதை வச்சு நம்மளால வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாம் முடியாது. ஓகேங்களா, வெளிநாட்டில் வேலை செய்யணும்னா விசா தேவை கம்பல்சரி. அந்த ஊர் நாட்டோட, அதாவது இப்போ வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வராங்கன்னா இந்தியா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு விசா கொடுத்தாதான் அவங்களால இந்தியாவுக்குள்ள வர முடியும். ஓகேங்களா, டூரிஸ்ட் விசால வராங்கன்னா டூரிஸ்ட் விசான்னு ஒன்று கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் இந்த ஊர்ல வந்து நான் சுற்றி பார்க்க போறேன், எனக்கு வந்து உங்க ஊரோட விசா கொடுங்க, பர்மிஷன். விசானா பர்மிஷன். நான் இத்தனை நாள் இங்க தங்க போறேன், இத்தனை நாள் தங்கி நான் இந்த ஊரை சுற்றி பார்க்க போறேன், அதுக்கான எனக்கு லெட்டர் கொடுங்க அப்படின்ற ஒரு பர்மிஷன். அந்த லெட்டரை வாங்காம அவங்க இந்த ஊருக்குள்ள வர முடியாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட ஊரோட பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஊரோட விசா கொடுத்தாதான். அதாவது விசான்னா டூரிஸ்ட் விசா. ஓகேங்களா, நீ இந்த ஊரை சுற்றி பார்க்க போற, எத்தனை நாள் சுற்றி பார்க்க போற, எத்தனை நாள்ல ரிட்டர்ன் கிளம்ப போற அப்படின்றது. ஓகேங்களா, ஏன்னா இந்த ஊர்ல அவங்க எதனா தப்பு பண்ணிட்டு மறுபடியும் அவங்க ஊருக்கு ஓடிடுவாங்க அப்படின்றதுனால இந்த விசா. ஓகேங்களா, விசா ப்ராசஸ், டூரிஸ்ட் விசா, இந்த விசா அப்படின்ற மாதிரி. ஒர்க் பண்ற விசானா இப்போ நம்ம ஊர்ல வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ண போறாங்க பர்மனண்டா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு திரும்ப அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. அதனால அந்த ஊர் கவர்மெண்ட்டுக்கு லாபம். ஓகேங்களா, நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு அந்த ஊர்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஆனா அவங்க ஊர்ல இருந்து இந்த ஊர் வந்து யார் வேணாலும் வேலை செய்யலாம். நம்ம வந்து சுதந்திரமா நம்ம ஊர்ல வேலை செய்யலாம். ஆனா அந்த ஊர்ல நம்மளால சுதந்திரமா வேலை செய்ய முடியாது. அதுக்கு ஏற்ற மாதிரி படிப்பு, பேச தெரிஞ்ச இங்கிலீஷு, நாலேஜ். ஓகேங்களா, ஏகப்பட்ட ஃபியூச்சரு சிஸ்டம். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா 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 ஏகப்பட்ட சிஸ்டம் வச்சிருக்காங்க. நம்ம இங்கதான் டீ சாப்பிட போறோம். வண்டி அப்படி முன்னாடி விட்டுரும். எங்க போய் வரலாம், இப்படி விட்டுருவோமா அப்படி விட்டுருவோமா, அந்த பக்கம் விட்டுறலாம். ஆட்டோ வருதான், இல்லை வரல.